உரிய தனித்துவமான விவாதம் மற்றும் சிந்தனை கலையாகும். இது முரண்பட்ட இரண்டு கருத்துக்களை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு இரு அணிகளாக பிரிந்து நகைச்சுவை மற்றும் அறிவு திறனுடன் வாதிட்டு நடுவர் மூலம் தீர்வு காணும் ஒரு மேடை நிகழ்வு. அத்தகைய இம்மேடையில் தலைப்பாக குடும்ப நலனை பேணி காப்பது கூட்டு குடித்தனமா தனி குடித்தனமா என்று பேச வருகிறார்கள் இரு அணியினர். அவர்களை வழிநடத்தி இருதரப்பு வாதங்களையும் சீர்தூக்கி நடுநிலையான தீர்ப்பு வழங்க வருகிறார் திரு நாராயணன் கோவிந்தன் அண்ணன். இங்கு நடுவராய் வீற்றிருக்கும் திரு நாராயணன் கோவிந்தன் அவர்களை மழலைகளின் மொழி படித்து குரல் படித்து கம்பனையும் கண்ணதாசனையும் நேரில் அழைத்து வந்து சுகமான ராகமாய் ரம்யமான குரலில் தமிழ் பேச்சையும் தன் மூச்சென வென்றெடுத்த காரைக்குடி மண்ணின் மைந்தனை அன்புடன் அழைக்கின்றோம். நம் பிள்ளைகள் நம் நகரத்தார் பிள்ளைகளின் அனுபவ பட்டிமன்றம் விவாத மேடைக்கு இரு அணியினரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தனி குடித்தனமே என்று பேச வரும் சஞ்சய், புவனேஸ்வரி, சந்தியா கணேஷ் மற்றும் கூட்டு குடும்பமே என்று பேச வரும் மிருதுலா வள்ளியம்மை, மீனாட்சி, ஐஸ்வர்ய லட்சுமி. வணக்கம். கேக்குதா? வணக்கம். வணக்கம்லாம் சொல்ல மாட்டீங்களா? வணக்கம். வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்றது தானே தமிழர் பண்பாடு. வணக்கம். நல்லா சத்தமா வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அதை கரெக்டாக பண்ணிடுவேன். பார்த்தா தெரியலையா? கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் எனும் வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள். அரசியொடு சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான். நக்கீரன், நப்பூதன், நன்னாகன், அப்பசலை, ஒக்கூர் மாசாத்தி, சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ, அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிகூட ராசப்பர். தேரெழுந்தூர் கம்பனுக்கே ஆண்பாலும் தேனும் அரம்பி முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர். காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி. எத்தனை பேர் எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமசிவாயவே. நம்ம ஒரு டீலிங் வச்சுக்கலாம். நான் காமெடியாக பேச மாட்டேன். தப்பித்தவரை தெரியாமல் காமெடியாக பேசிட்டா சிரிச்சிடுங்க. கருத்து சொன்னால் கைதட்டுங்க. மாற்றி நான் சொல்லும்போது காமெடி சொல்லும்போது கைதட்டிட்டு கருத்து சொல்லும்போது சிரிச்சிடாதீங்க. கை தட்டலாமே. இவ்வளோ ஏன்னா நீங்கள் கை தட்டினீங்கன்னா நான் சரியாக பேசுகிறேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். கை தட்டலைன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி, நம்ம ஏதோ தப்பாக பேசுகிற போல ஏன் எல்லாரும் நம்மளை அப்படி குறுகுறுன்னு பார்க்குறாங்க அப்படின்னு பதட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் கை தட்டுங்க. கை தட்டினீங்கன்னா சரி நம்ம சரியாக தான் பேசுகிறோம் அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். இன்றைக்கி ஒரு சிறப்பான பட்டிமன்றம். அதை விட இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தேவை என்ன? சுதந்திரம் தான். அது குடும்பமாக இருக்கட்டும். இப்போ இந்த தலைப்பே உருவானது வந்து சுதந்திரத்திலிருந்து தான். தனி குடும்பமா இல்லை கூட்டு குடும்பமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கே வருதுன்னா, எல்லாரும் முதல்ல கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தார்கள். அந்த கூட்டு குடும்பத்தில் சுதந்திரம் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் மனிதனுக்கு வருது. கூட்டு குடும்பமாக இருக்கிற போது நம்மளோட பிரைவசி பாதிக்கப்படுதோ, நமக்கான சுதந்திரம் கூட்டு குடும்பத்தில் கிடைக்கலையோ அப்படிங்கிற போது தான் இந்த கூட்டு குடும்பம் நல்லதா இல்லை தனி குடும்பம் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே உருவாகிறது. ஏன்னா மனிதனுக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா சுதந்திரம் தான். மனுஷனுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா சுதந்திரம் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் என்பது மிக முக்கியமான தேவை. சரி, இந்த சுதந்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான தேவைன்னு வச்சுப்போம். இந்த சுதந்திரம் எதை நமக்கு செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சுதந்திர தினம் வரும்போது கேட்பாங்க, சார் வருஷா வருஷம் சுதந்திர தினம் வருது, கொடி ஏற்றுறோம்,
மிட்டாய் கொடுக்குறோம், கொண்டாடுறோம். என்ன பிரயோஜனம்? எல்லா வருஷமும் தான் சுதந்திர தினம் வருது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை கடந்து சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இத்தனை 70 வருஷம் கழிச்சு நமக்கு வர்றதுல ஆச்சரியம் இல்லை. சுதந்திரம் அடைஞ்ச வருஷமே ஒருத்தருக்கு இந்த கேள்வி வந்திருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு காந்தியும் நேருவும் நேதாஜியும் சேர்ந்து போராடி எதுக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கினீங்க? என்ன பயன்? இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி. நாமெல்லாம் நம்மளை நாமே கேட்டுக்கலாம். அந்த காலத்தில் உண்மையிலேயே காந்தியும் நேருவும் இருந்தாங்க. அதனால விடுதலையான இந்தியாவில் இந்த கேள்வி வந்த ஒருத்தர் நேருட்ட இந்த கேள்வியை கணக்கும் நினச்சிருக்கிறார். நேரு மேடையிலிருந்து பேசிட்டு கீழே இறங்கி இருக்கிறார். காரில் ஏற போயிருக்கிறார். காரில் ஏற போன நேருவை இடையில போய் மறித்து இந்த இளைஞன் கேட்டிருக்கிறான், நீ எல்லாம் கஷ்டப்பட்டு போராடி சுதந்திரம் வாங்கணுங்கிறீங்க, பல பேருடைய தியாகத்தில் சுதந்திரம் கிடச்சிச்சுங்கிறீங்க, பல பேர் தங்களுடைய எலும்புகளை இந்த தியாக வேள்விக்கு விறகு கட்டைகளாக மாற்றி இருக்கிறாங்கங்கிறீங்க, இவ்வளவெல்லாம் போராடி வாங்கின இந்த சுதந்திரத்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். உடனே நேரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, ஒன்றும் இல்லை தம்பி, இப்போ காரில் ஏற போன என்னை மறித்து இப்படி ஒரு கேள்வி கேட்ட பத்தியா, இதே கேள்வியை வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஆங்கிலேய அதிகாரிகிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இப்போ உன் உயிர் வந்துட்டு இருந்திருக்காதுடா, இந்த கேள்வி கேட்குற உரிமை தாண்டா சுதந்திரம்னாராம். அப்போ சுதந்திரம் என்பது கேள்வி கேட்பதற்கான உரிமை, எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்கிறதுக்கான உரிமை, நோ மீன்ஸ் நோன்னு சொல்கிறதுக்கான உரிமை, எனக்கு வேணும்னா வேணும்னு சொல்கிறதுக்கான உரிமை, என் மேலே ஒன்று திணிக்கப்படுற போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான உரிமை. இந்த உரிமையை போராடி நமக்கு பல பேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? எத்தனை நமக்கு இந்த நாட்டின் மீது பிடிக்கலாம், இந்த நாட்டை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனாலும் கூட பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்காக போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த சுதந்திரத்தை கொண்டாட வேண்டிய கடமை நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. கொண்டாடுறது மட்டும் கடமை இல்லை, அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் நம்மிடம் இருக்கிறது. சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகளற்றதல்ல, கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது தான் சுதந்திரம். சரியா? அப்போ இந்த நாள் ஒரு இனிய நாள் இந்திய திருநாட்டுக்கு. அதனால் இந்த இனிய நாளில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால் இந்த இனிய நாளில் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களுக்காக நம்மால் என்ன செய்து விட முடியும்? நம்முடைய நன்றியை நம்முடைய கைதட்டல் மூலமாக நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சுதந்திர போராட்டம்னோடனே நமக்கெல்லாம் இது மாதிரியான நிறைய பேர் ஞாபகம் வருவாங்க. காந்தி வருவார், நேரு வருவார், இவர்கள் மட்டும்தான் போராடினார்கள். ஆனால் இல்லை, சிவகங்கை பகுதியில் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. சிவகங்கை பகுதி என்று சொன்ன போதும் நமக்கு வேலுநாச்சியார் நினைவுக்கு வருகிறார், மருது சகோதரர்கள் நினைவுக்கு வருகிறார். அவர்கள் மட்டுமல்ல, காரைக்குடியில் நடந்திருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கம்பன் அடிப்பொடி சா கணேசனை உங்க எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஐயாவை சட்டை போடாத ஒரு உருவம், அப்படி கம்பீரமா இருப்பார், எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும். அவர் ஏன் சட்டை போடல தெரியுமா? சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். சா கணேசனும் வீதியில் இறங்கி போராடினார். ஆங்கிலேய அதிகாரிகள் துப்பாக்கி எதிர்த்து அவர் முன் நீட்டுறாங்க, சட்டையை கலட்டி போட்டு நெஞ்சில சுடுனார். எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. நாம் கொண்டாட மறந்து விட்டோம். ஏங்க, துப்பாக்கி எடுத்துட்டு ஒருத்தன் வரும்போது சட்டையை கலட்டி போட்டு நெஞ்சில சுடுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேண்டும்? அன்றைக்கு கலட்டி போட்ட சட்டையை தன் வாழ்வின் கடைசி நாள் வரை சா கணேசன் அணியவில்லை என்பது வரலாறு. எவ்வளவு பெரிய பாருங்க, எவ்வளவு பெரிய புரட்சி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை தியாகிகள் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லுவேன், எம்ஜிஆருக்கு இந்த கொடை குணத்தை கற்றுக் கொடுத்தது செட்டிநாடு. வரலாற்றில் இருக்கிறது, அது பொய்யான செய்தி இல்லை. காந்தியடிகள் இந்தியா முழுக்க போய் தன்னுடைய சுதந்திர போராட்டத்துக்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப செட்டிநாட்டுக்கு வருகிறார், தேவகோட்டைக்கு காந்தியடிகள் வந்திருக்கிறார். அதே நாளில் தேவகோட்டையில் ஒரு நாடகத்தில் நடிப்பதற்கு சின்ன குழந்தையாக இருந்த எம்ஜிஆர் வந்திருக்கிறார், 12 வயது சிறுவன். நாடகம் முடிஞ்சிருச்சு, மறுநாள் காந்தி வர்றாருன்னு பார்க்கறதுக்காக எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப தேவகோட்டையில் இருந்த பெருமக்கள் காந்தியினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு வலு சேர்ப்பதற்காக பொன்னையும் பொருளையும் தங்களிடம் இருந்ததெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஓரமா நின்று 12 வயது சிறுவனாக இருந்த எம்ஜிஆர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப எல்லாரும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே, நாம ஏதாவது கொடுக்கலைன்னா அது நல்லா இருக்காதுன்னு அன்றைய நாளில் அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளமான 2 அணாவை அண்ணல் காந்தியடிகளின் கைகளில் கொடுத்து அவர் கால்களை தொட்டு வணங்கினார்னா, அன்பு உறவுகளே, அந்த சிறுவனுக்கு நல்லதுன்னு கேட்டா பணம் கொடுக்கணுங்கிற குணத்தை சொல்லி கொடுத்தது தேவகோட்டையும் செட்டிநாடுன்னு சொன்னா, இந்த மண் சுதந்திரத்திற்கு செட்டிநாடு எவ்வளவு வலு சேர்த்திருக்கிறது என்பதை நாம் நினைக்கணும் இல்லையா? அவ்வளவு பேர் எல்லோரும் ரத்தமும் சதையுமாக போராடி இந்த சுதந்திரத்தை வாங்கி இருக்கிறோம். இந்த நாள் அன்று இந்த இனிய நிகழ்வு நடப்பது மிகப்பெரிய சிறப்பு.
இல்லையா? திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட ஒரு தமிழ் நிகழ்வை வைக்க வேண்டும் என்று நினைத்த இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கணும். ஏன்னா நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு திருமணத்திலோ ஒரு எல்லா இனிய சுப நிகழ்வுகளிலையும் தமிழை கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணம் செட்டிநாட்டு மக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. காரணம், இயல்பிலேயே சைவத்தையும் தமிழையும் கொண்டாட வேண்டும் என்கிற குணம் அவர்களிடம் இருக்கிறது. இல்லை, இந்த இனிய நிகழ்வில் என்னை பேசுவதற்காக அழைத்த என்னுடைய கல்யாணி அங்கிள், அவருக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. இதயத்தால் சில பேரை நம்ம நேசிப்போம். சில பேரை பார்க்கிற போது வெறும் வாயால் புன்னகைப்போம். சில பேரை பார்க்கிற போது தான் இதயத்திலிருந்து புன்னகை வரும். அப்படி நான் இதயத்திலிருந்து எனக்கு அவரை பார்க்கிற போது புன்னகை வரும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், தேதி எப்பன்னு மட்டும்தான் கேட்பேன். அந்த அளவிற்கு அவரும், யாராவது எங்காவது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசணும்னா அவரும் முதலில் சொல்கிற பெயர் என்னுடையது தான். அந்த அளவிற்கு என் மீது பிரியமும் பாசமும் கொண்டிருக்கிற கல்யாணி அங்கிள் அவங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அமைப்பை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த அமைப்பை சார்ந்த அத்துணை பேருக்கும் நம்முடைய கைதட்டலை தெரிவிக்கணும். நான் ஒவ்வொரு முறை இந்த அமைப்புக்கு வருகிற போதும் நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அமைப்பு, அதனுடைய உறுப்பினர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் என்பவர்கள் சக்கரம் மாதிரி இருக்கணும். சக்கரம் மாதிரி இருக்கணும். சக்கரத்தை நிறுக்க வைக்கிற சக்க மாதிரி இருக்கக்கூடாது. சக்கரம் மாதிரி எல்லாரும் ஒன்றா ஓடிட்டே இருந்தால் தான் முடியும். ஒருத்தர் நின்றுட்டாலும் அமைப்பு நின்று போயிடும். 4 சக்கரம் இருக்கு, 3 சக்கரத்தில் ஓட்டலாம், ஒரு சக்கரத்தை நிறுத்தி வைக்க முடியாது. 4 சக்கரமும் ஒரே நேரத்தில் ஒரு மாதிரி சுத்தினா தான் வண்டி ஓடும். அப்ப எல்லா உறுப்பினர்களும் எல்லா பொறுப்பாளர்களும் ஒரே ஓட்டத்தில் ஓடுகிற போதுதான் ஒரு அமைப்பு நிலைத்து நிற்கும். இது போல சிறப்பாக நடக்கும்னா அவர்களுடைய இந்த சிறப்பான பணிக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கணும். நான் பெரிய விஷயம் ஒரு அமைப்பு நடத்துறது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பொது காரியம் செய்யறதுன்னா அதுல குறை சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. என்ன செஞ்சாலும் அதில் குறை சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதை தாங்கிக் கொள்கிற மனம் வேண்டும். தாங்கிக் கொள்கிற மனம் வேண்டும். குறை சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும். அதான் பாரதி சொல்றான், என்னுடைய பெரிய நோக்கம் என்ன தெரியுமா, ஊருக்கு நல்லது சொல்வேன் அப்படிங்கிறான். அப்படி ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிற இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே வருவோம். பொதுவாக நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. நிறைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்புன்னு ஃபோனை பார்த்தோன்னே தலைப்பே பார்க்காம தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தியாடான்னு கேட்காதீங்க, சரியாக படிக்கிறதுக்காக பார்க்குறேன். குடும்ப நலனை பேணி காப்பது கூட்டு குடித்தனமா தனி குடித்தனமா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த தலைப்புல இருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எல்லாருக்கும் குடும்பங்கிற அமைப்பு ஓகேவா இருக்குது, அதில் எந்த சிக்கலும் இல்லை. குடும்பங்கிற அமைப்பு ஓகேவா இருக்குது. அது கூட்டு குடித்தனமாக இருப்பது மகிழ்ச்சியா, இல்லை தனி குடித்தனமாக இருப்பது, கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படின்னு ஒரு தலைப்பு. யோசிச்சு பாருங்க. முதல்ல குடும்பம் என்பது ரொம்ப அழகான ஒரு அமைப்பு இல்லையா? குடும்பம் என்பது ரொம்ப அழகான அமைப்பு. அந்த குடும்பத்துக்கு தான் வீடுன்னு பேரு. தமிழ் இலக்கியத்தில் வீடுன்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு. வீடு பேருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன்ட்ட எல்லாவற்றையும் கேட்டவர்கள் கடைசியாக எதை கேட்பார்கள்னா வீடு பெற்றை கேட்பார்கள். அதான் முக்தி இல்லையா? அதான் காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றா, பிறவாமை வேண்டும், தெரியாம பிறந்துட்டான், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தாள் அறவா உன்னை மறவாமை வேண்டும் அப்படிங்கிறா. அப்ப வீடு பேரு என்பது இறைவனுடைய திருவடி. அந்த இறைவனுடைய திருவடியை ஏன் வீடுன்னு சொல்றோம், நம்முடைய குடும்பம் இருப்பதை ஏன் வீடுன்னு சொல்றோம்னா, இறைவனுடைய திருவடி தான் எல்லையற்ற இன்பத்தை நமக்கு தருமா. சிற்றின்பம் பேரின்பம்னு இருக்குல்ல, அதுல இறைவனுடைய திருவடி தான் பேரின்பம். காரைக்கால் அம்மையாருடைய செய்தி எதுக்கு சொன்னா, காரைக்கால் அம்மையார் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதல்ல ஒரு மாம்பழம் கேட்டாங்க. அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு முன்பு சாப்பிட்ட கனியை விட இந்த கனி சுவையாக இருக்கிறதுன்னு இந்த கதைக்கு வர்றது முக்கியமான கதை பாருங்க. காரைக்கால் அம்மையார் கதை எல்லாருக்கும் தெரியும். புனிதவதி அவங்க பேர் இல்லையா? அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்க கணவன் ஒரு பிஸ்னஸ் மேன். இந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு நாள் 2 மாம்பழத்தை கொடுக்குறாங்க. அந்த மாம்பழத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரு குணம் இருக்கு, சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவளிப்பது இவர்களுடைய குணம். சரியா? இப்ப ஒரு சிவனடியார் வர்றார், கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. அவர் சாப்பிட்டு போயிடுறார். கணவர் சாப்பிட வர்றார், அவருக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்குறார், கணவனும் சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு பழம் ரொம்ப சிறப்பா இருக்கேன்னு கேட்ட வரைக்கும் சரி. ஒரு நல்ல கணவன் என்ன பண்ணியிருக்கணும், பழம் ரொம்ப சிறப்பா இருக்கே, இன்னொரு பழத்தை நீயும் சாப்பிட்டியாமான்னு கேட்டிருக்கணும்ல. ஏன் அவளுக்கு வாய் இல்லையா, அவள் சாப்பிட மாட்டாளா? அவர் அப்படி கேட்கல, இன்னொரு பழத்தையும் கொண்டு வா அப்படிங்கிறார்.
இந்த அம்மா சொல்லிருக்கல நான் சாப்பிட்டேன் உனக்கெல்லாம் தர முடியாது. இந்த அம்மா சொல்லல, திருப்பி போய் சிவன்கிட்ட கேட்குறாங்க. இன்னும் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒரு மாங்கனி கொடுக்குறார். அதை கொண்டாந்து கொடுத்து வச்சோடனே இந்த கனி முன்பு சாப்பிட்ட கனியை விட சிறப்பாக இருக்கிறது, நல்லா இருக்குன்னா சரிப்பா சந்தோஷமா சாப்பிடு. எப்படி இந்த கனி உனக்கு கிடைத்தது, இது 7 லோகங்களிலும் கிடைக்காத கனி போல இருக்கிறது, எப்படிலாம் சந்தேகம் வருது பாருங்க அவனுக்கு. கேட்குறாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, சிவபெருமான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிடுது. அப்பவும் அவருக்கு சந்தேகம் நிற்கல. சிவபெருமான் தான் கொடுத்தார் என்றால் மீண்டும் ஒரு கனியை வரவை. முதல்ல ஒரு மாம்பழம் வாங்கியாச்சு, திருப்பி போய் சிவபெருமான்ட்ட ஒரு மாம்பழம் கேட்குறாங்க. இந்த மாம்பழத்தை வந்தவுடன் இவன் பார்த்தவுடன் மறைஞ்சு போயிடுச்சு 2வது மாம்பழம். சரியா, இதை பார்த்து பயந்தவன் போயிடுறான். அவனுக்கு இன்னொரு திருமணம் ஆயிடுது. அந்த பிறக்கிற குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் வைக்கிறான். இவங்க போய் பார்க்கிற போது அவருடைய கால்களில் விழுந்து, நீ ஒரு தெய்வத்தன்மை உடைய பெண், நீ ஒரு தெய்வம், நீ குடும்ப வாழ்க்கைக்குள் அகப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார் என்ன கேட்குறாங்க, இந்த இளமை தோற்றம் போய் பேய் உருவம் வேண்டும்னு கேட்குறாங்க. முதல்ல காரைக்கால் அம்மையார் என்ன கேட்டாங்க, அதே போல மாம்பழம். மீண்டும் கேட்டது மாய மாம்பழம். அதுக்கப்புறம் பேய் உருவம். எல்லாத்தையும் கேட்ட பிறகுதான் காரைக்கால் அம்மையாருக்கு தெரிந்தது, இந்த மாம்பழத்தால் பிரச்சனை தீராது, இந்த மாய மாம்பழத்தால் பிரச்சனை தீராது, இந்த பேய் வடிவத்தால் பிரச்சனை தீராது. பிரச்சனை எல்லாம் தீரணும்னா எல்லை இல்லாத பேரின்பம் வேணும். எல்லை இல்லாத பேரின்பம் வேணும்னா பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறந்தாள் அறவா உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், 2 மாதிரி எடுத்துக்கலாம் இந்த கதையை. ஒன்று, காரைக்கால் அம்மையாருடைய தெய்வத்தன்மை உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அவருடைய கணவன் அவளை விட்டுட்டு போனா, இதெல்லாம் இறைவன் நடத்திய திருவிளையாடல்னு எடுத்துக்கலாம். ஆன்மீகப்படி பார்த்தா, குடும்பங்கிற அமைப்பு படி பார்த்தா, அந்த கணவன் அமைதியா ஒரு பழம் சாப்பிட்டதோட நிறுத்திட்டு இன்னொரு பழத்தை அவ சாப்பிட்டுருப்பான்னு நினைச்சிட்டு இருந்திருந்தான்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு எடுத்துக்கலாம். 2 மாதிரி எடுத்துக்கலாம் தானே. அந்த கணவன் ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டான், இன்னொரு பழத்தை அவ சாப்பிட்டுருப்பான்னு அமைதியா இருந்திருந்தா பிரச்சனையே வந்திருக்காதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப குடும்பங்களில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் தெரிய முடிகிறது இல்லையா. அதே போலதான் நம்ம சொல்லுவாங்க, சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கதையை பேசுகிற போது நிறைய பேர் சொல்லுவார்கள், இது எந்த அளவுக்கு சரிங்கிறத நம்முடைய சிந்தனைக்கு உட்படுத்திக்கணும். ஒருவேளை நம்முடைய கண்ணகியும் கோவலனும் தனி குடும்பமா இல்லாம கூட்டு குடும்பமா இருந்திருந்தா, கோவலன் கண்ணகியை விட்டுட்டு போகும்போதே 4 பேர் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. இல்லை நியாயம் தானே கேட்டிருப்பாங்கல்ல. என் பாவம் பொண்டாட்டி எங்கே விட்டுட்டு இத்தனை வருஷம் போய் தனியாக என்னப்பா பண்ணுறேன்னு கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்திருந்தா. அப்போ இது போன்ற கேள்விகளும் வைக்கப்படுது. அப்போ கூட்டு குடும்பத்தில் இருப்பது ஒரு வகையான கட்டுப்பாடு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கூட்டு குடும்பத்துக்கும் தனி குடும்பத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன். கூட்டு குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்த்துவதற்கான உரிமையும் இருக்கிறது. ஒரு கூட்டு குடும்பத்தில் 10 குழந்தைகள் இருந்தா எந்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் 10 குழந்தையும் சேர்த்து கண்டிப்பாங்க. அவர்களுக்கு பொறுப்பும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. ஒரு அப்பாவும் பிள்ளையை திட்டுவார், சித்தப்பாவும் திட்டுவார், அப்பாவும் கொஞ்சுவார், சித்தப்பாவும் கொஞ்சுவார். கூட்டு குடும்பத்தில் பொறுப்பும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. ஆனால் தனி குடும்பம் என்று வருகிற போது உரிமை இல்லை. பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறது எல்லாருக்கும், ஆனால் உரிமை இல்லை. நீங்க போய் தனி குடும்பமாக இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போய் நீங்க பொறுப்பா பேசலாம், உரிமை எடுத்துக்க முடியுமா? ஒரு சித்தப்பா போய் அந்த பிள்ளையை கண்டிக்க முடியுமா? முடியாது. நானே என் பிள்ளையை கண்டிக்கிறதுல கண்டிக்க நீ யாரான்னு கேட்பாங்க இல்லையா. அப்ப கூட்டு குடும்பத்தில் பொறுப்பும் இருந்தது, உரிமையும் இருந்தது. ஆனால் தனி குடும்பத்தில் பொறுப்பு இருக்கிறது, உரிமை இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுகிற விஷயம். இதுக்கு மேல நான் இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் அவங்க சொல்லுவாங்களே நிறைய விஷயங்கள், என்னோட சிறப்பாக அவங்க சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். ஏன்னா நடுவராக இருக்கிறதுல அது ஒரு அட்வான்டேஜ். தலைப்பு இல்லாமல் வேற நிறைய விஷயத்த நம்ம பேசிடலாம். பேசிட்டு தலைப்பெல்லாம் அவங்க பேசினோடனே அவங்க பேசினதை வச்சு நம்ம பேசிக்கலாம். பார்க்குறீங்க. அதனால இப்போ 2 அணியிலிருந்து பேச போகிறாங்க. கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்காகவும் தனி குடும்பம் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்காகவும் 6 பேர் வந்திருக்கிறாங்க. அவர்களே நான் இப்போது அறிமுகப்படுத்துகிறேன். பாசத்திற்குரிய மிருதுளா வள்ளியம்மை அவர்கள். கூட்டு குடும்பம்ங்கிற அணியில் மிருதுளா வள்ளியம்மை, அதற்கு பிறகு மீனாட்சி அவர்கள், அன்புக்குரிய மீனாட்சி அவர்கள். அதுக்கடுத்து அன்பிற்குரிய ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள். பிறகு தனி குடும்பம் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்காக என்னுடைய அன்பு சகோதரர் சஞ்சய் ராமசாமி அவர்கள். பாசத்திற்குரிய சந்தியா அலமு அவர்கள். அதற்கடுத்து அன்புக்குரிய புவனேஸ்வரி உண்ணாமலை அவர்கள்.
6 பேர் பேச போகிறாங்க, சிறப்பாக பேச. கைதட்டுற சத்தம் போட்டிங்களா? உண்மையிலே கைதட்டினீங்களா? இது நல்லா இருக்கே. இல்லை, ஒரு சிறப்பான இது இருக்குது, அலமு அப்படிங்கிற பேர். அலமுங்கிற பேரில் ஒரு சிறப்பு இருக்குது தெரியுமா? குண்டுலா போடுவோம், குண்டுலா போடுவோம், ஆனால் சிறப்பு லகரம் தான் போடணும் தெரியுமா? அலமு தான் பேர். ஆனால் ஏன் தெரியுமா அலமுன்னு போடலை? அலமுன்னா அதில் அழுகை வருமா? செட்டிநாட்டில் இருக்கிறவர்கள் பொதுவாகவே நிறைய இடங்களில் சிறப்பு லகரம் வர்ற இடத்துல பொது லகரம் குண்டுலா போட்டு பேசுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன தம்பி லகரத்தில் பிரச்சனை? லகரத்தில் பிரச்சனை இல்லைங்க, எங்கள் நகரத்தில் பிரச்சனை. நாங்கள் மங்கள வழக்கு, அது மங்கள வழக்கு. எழுதுகிற போது கூட சில பேர் அழகப்பண்ணு எழுதுவாங்க சிறப்பு லகரம் போட்டு, ஆனால் சொல்லுகிற போது அழகப்பண்ணு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பேரை சொல்லுகிற போது கூட அதில் மங்கள வழக்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் செட்டிநாட்டினுடைய பெருமை என்று நான் நினைக்கிறேன். மாதிரி அந்த செட்டிநாட்டினுடைய சிறப்பான 6 பேச்சாளர்கள் இவங்க இல்லையா? சிறப்பாக பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. முதல்ல தனி குடும்பத்தை கூப்பிடுவோமா இல்லை கூட்டு குடும்பத்தை கூப்பிடுவோமா? தனி குடும்பம்னு சொல்றவங்களாம் கைதட்டுங்க. கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பம். நீங்கெல்லாம் கம்மியா கைதட்டினீங்கிறதுனால தனி குடும்பத்தை கூப்பிடுறேன். முதல் பேச்சாளராக தனி குடும்பம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக புவனேஸ்வரியா, அதில் வேறு பேர் இதில் வேறு பேர் இருக்குது, மன்னிக்கணும். புவனேஸ்வரி கடியாபட்டி இல்லையா? இதில் நான் சரியாக தான் படிப்பேன், இதில் வேறு பேர் போட்டிருந்துச்சு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. புவனேஸ்வரி உண்ணாமலைன்னு போட்டிருந்தது. அன்பிற்குரிய புவனேஸ்வரி உண்ணாமலை அவர்கள் தனி குடும்பம், தனி குடும்பமா, தனி குடும்பம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக அன்புக்குரிய, இல்லை சும்மா எனக்கு தெரியும் அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்க எந்த தலைப்பில் பேச வந்திருக்காங்கன்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு. அதனால் முதல் பேச்சாளராக, எப்போவுமே முதல் பேச்சாளராக பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாருமே பந்தே போட மாட்டாங்க, நம்மளே பேட் எடுத்து சுற்றணும் இல்லையா? அப்புறம் பேசினா அடுத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம். முதல் பேச்சாளராக பேசுகிற உங்களுடைய கட்சிக்கே நம்முடைய பாராட்டு இல்லையா? முதல் பேச்சாளராக தனி குடும்பம் என்று பேசுவதற்காக புவனேஸ்வரி அவர்கள். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், அற்புத கீர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. மாண்புமிகு நடுவர் அவர்களே, தமிழுக்கும் மனம் சேர்க்கும் பேச்சாளர்களே, அன்பு அவையோரே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன? குடும்ப நலனை பேணி காப்பது கூட்டு குடித்தனமா அல்லது தனி குடித்தனமா? நான் உறுதியாக தனி குடித்தனமே குடும்ப நலனை பேணி காப்பதில் சிறந்தது என்ற அணியில் பேச வந்திருக்கேன். முதல்ல ஒரு விஷயம், எதிரணியில் இருக்கவங்க நான் கூட்டு குடும்பத்தை உடைக்க வந்துட்டேன்னு நினைக்க வேண்டாம். நான் சுவரை இடிக்க வரலைங்க, நான் ஜன்னலை திறக்க வந்திருக்கேன். நம்ம சமூகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பழைய காலத்தில் எல்லா குடும்பங்களும் கூட்டு குடும்பமாக தான் இருந்தது. அப்படி அவங்க எல்லோரும் ஒரே ஊர், ஒரே தொழில், ஒரே வாழ்க்கை முறை அப்படின்னு இருந்ததுனால அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் நல்லா இயங்குச்சு. ஆனால் இன்னைக்கு 4 பசங்க இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க சென்னையில், இன்னொருத்தவங்க கோயம்புத்தூர், இன்னொருத்தவங்க சிங்கப்பூர், இன்னொருத்தவங்க அமெரிக்கா. அப்படி இருக்கும்போது எல்லோரும் வாங்க கூட்டு குடும்பமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது சினிமாவில் வேணால் நல்லா இருக்கலாம், நிஜ வாழ்க்கையில் சாத்தியமா நடுவர் அவர்களே? இன்னைக்கு வாழ்க்கை முறை மாறிடுச்சு, தேவைகள் மாறிடுச்சு. கூட்டு குடும்பத்தில் அன்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அன்புன்றது சுவரில் ஒட்டுற பெயிண்ட் இல்லைங்க, மனத்தில் ஒட்டுற பாசம். அன்பு இருந்தால் 1000 கிலோமீட்டர் தூரமும் உறவை பிரிக்காது. அன்பு இல்லைன்னா ஒரே சோஃபாவில் உட்கார்ந்தாலும் மனசு சேராதுங்க. தனி குடும்பத்தில்
பெரியவங்களை விட்டு விடுறது இல்லைங்க, அவங்கள மதித்தபடியே பொறுப்பை நாமே ஏற்றுக்கொள்வது. கூட்டு குடும்பத்தில் சொல்லுவாங்க பெரியவங்கள் அறிவுரை சொல்வாங்கன்னு. ஆனால் அந்த அறிவுரை சொல்கிறாங்கன்றதுக்காக ஒரே வீட்டில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஒரு வீடியோ கால் பண்ணால் போதும், ஒரு தொலைபேசி அழைப்பு போதும். அப்பத்தா இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம், ஐயா உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டால் அறிவுரையும் கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும், அன்பும் கிடைக்கும். அதுதாங்க தனி குடித்தனத்தோட மிகப்பெரிய பலமே. நம்ம குடும்பங்களில் படைப்புனா எல்லோரும் வருவாங்க, திருமணம்னா எல்லோரும் வருவாங்க, கோவில் திருவிழானா எல்லாரும் வருவாங்க. அப்படி இருக்கும்போது வீடு தனியாக இருந்தால் என்னங்க, உறவு தனியாக போய்விடுமா? இல்லை, குடும்பம்ன்றது வீட்டில் இல்லைங்க, இதயத்தில் இருக்கு. நம்ம சமூகம் உலகம் முழுவதும் உயர்ந்ததற்கு காரணம் என்ன? எல்லாரும் தங்க காலில் நின்னாங்க, பொறுப்பை ஏற்றாங்க. அதை தாங்க இன்றைக்கி நம்ம தனி கொடுத்தணும்னு சொல்கிறோம். ஒரு பழமொழி சொல்வாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு. ஆனால் நான் சொல்வேன், புரிந்து வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு. அந்த புரிதல் தனி குடித்தனத்தில் தாங்க நிறைய இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் மறக்கக்கூடாது, தனி குடித்தனம் என்பது உறவை பிரிக்கிறது இல்லைங்க, பொறுப்பை அதிகப்படுத்துவது. தனி குடித்தனன்றது பெரியவங்களை விட்டு விடுறதில்ல, அவர்களை மதித்தபடியே வாழ்வது. தனி குடித்தனம் என்பது குடும்பத்தை பிரிப்பது அல்ல, ஒவ்வொரு குடும்பத்தையும் வலுப்படுத்துவது. அதைத்தான் இன்னைக்கு வீடு தனியாக இருக்கலாம், ஆனால் குலதெய்வம் ஒன்று, பாரம்பரியம் ஒன்று, உறவு ஒன்று, இதயம் ஒன்று, இதை தாங்க இன்னைக்கு தனி குடித்தனம்னு சொல்கிறோம். எனவே குடும்ப நலனை பேணி காப்பது தனி குடித்தனமே என்று உறுதியாக கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நேரம் பேசுறது இல்லை, சிறப்பான பேச்சு. வின்சென்ட் சர்ச்சில் இருந்தார், சிறப்பாக பேசுவார். சர்ச்சில்கிட்ட போய் கேட்டாங்களா, சார் நீங்கள் ஒரு மணி நேரம் பேசணுன்னா உங்களால் முடியுமான்னு. முடியும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 2 நாள் 3 நாள் அவகாசம் வேணும். சரி, கேட்குறாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்? 1 மணி நேரம் பேசணுன்னா உங்களுக்கு இவ்வளோ அவகாசம் தேவைப்படுது, 1 நாள் 2 நாள் தயார் பண்ணுறதுக்கான அவகாசம் தேவைப்படுது. சரி, ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னா அப்படின்னா 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு 4 நாள் அவகாசம் தேவைப்படும் சார். அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் பேசணுன்னா உங்களுக்கு எவ்வளோ சார் அவகாசம் தேவைப்படும்? எனக்கு ஒரு வாரம்லேருந்து ஒரு 15 நாள் தேவைப்படும். சரி சார், இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, ஒரு 4 மணி நேரம் பேசணுன்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, வாங்க இப்போவே போவோம் அப்படின்ட்டாரா. இப்போ ரொம்ப நேரம் பேசுகிறது ஈஸி. ஏன் ரொம்ப நேரம் பேசுகிறது ஈஸின்னா, எதை வேண்டாலும் பேசி சுற்றி கொண்டு வந்து நான் இதைத்தான் சொல்ல வந்தேன்னு சொல்லிடலாம். ரைட்டா? தென்னை மரத்தை பற்றி எழுத சொன்னால் தென்னை மரத்தை பற்றி கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கிறான், பசுமாட்டை பற்றி 10 பக்கத்துக்கு கட்டுரை எழுதிட்டான். அவன் தான் படிச்சிருந்துருக்கிறான். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அந்த பசுமாட்டை எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் தான் கட்டுவோம்னு எழுதியிருக்கிறான். ஸோ இந்த ரொம்ப நேரம் பேசுறதுங்கிறது பசுமாட்டை பிடிச்சிட்டு வந்து தென்னை மரத்தில் கட்டுற மாதிரி ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் கொஞ்ச நேரம் பேசுறதுங்கிறது உண்மையிலேயே தென்னை மரத்தை பற்றி கட்டுரை எழுதுற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலையை சிறப்பாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க உறவுகள் ஒன்றா இருக்கணுங்கிறது இல்லைங்க, உணர்வுகள் ஒன்றா இருந்தால் போதும், இதயம் ஒன்றா இருந்தால் போதும். எங்கே இருந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் நாங்கள் கூட்டு குடும்பம் தாங்க, நாங்கள் ஃபிசிக்கலி தனி குடும்பம், மென்டலி கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பான செய்தி. அதுக்கு அடுத்து அதெல்லாம் இல்லைங்க, என்னதான் நீங்கள் இதயத்தால் இணைந்திருந்தாலும் அம்மா தலையில் கை வைத்து கோதுகிற போது கிடைக்கிற சுகம் கிடைக்குமா? அண்ணன் தம்பியோட அடித்துக் கொள்கிற போது கிடைக்கிற சுகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதுக்காக இல்ல கூட்டு குடும்பம் தான் சிறப்பானதுன்னு சொல்ல இந்த அணியிலிருந்து ஐஸ்வர்ய லட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். பழவாங்குடிகளே பேர் போன சிங்கப்பூர் முத்தையா செட்டியார் வீட்டின் மகன்களின் பேத்தியும் பனங்குடி
கானா தீனா மேனா ஆனாருனா சம்பத் செட்டியார் இன்பவள்ளி ஆட்சியின் மகள்களின் பேத்தியும் மூனா வெங்கடாச்சலம் செட்டியார் மீனாட்சி ஆட்சியின் மகளான வேணா ஐஸ்வர்ய லக்ஷ்மி ஆகிய நான் இன்று உங்களிடம் உரையாட வந்துள்ள தலைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு கூட்டு குடும்பமே சிறந்தது என்று ஆணித்தனமாக கூற வந்துள்ளேன். திருவொற்றியூரில் கூட்டு குடும்பம் போல் கூடி மகிழ்ந்திருக்கும் அவையோர்கள் அனைவருக்கும் என் அணி நண்பர்களுக்கும் கூட்டு குடும்பமே சிறந்தது என்று தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இறுதியாக தனிமையிலே இனிமை காண முடியுமா, நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா. ஆமாங்க, நடுராத்திரியில எப்படிங்க சூரியன் உதிக்கும், அதே போல தனி குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சும் அதை பத்தி பேச வந்திருக்க என் எதிரணி நண்பர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 ஜன்னல் வீடு இதன் அன்பு வாழும் கூடு, ஆழமரத்து விழுகு இதன் ஆணி வேறியாது, மழை காட்கிற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க, அழகான அம்மனை போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. ஆமாங்க, ஒரு காலத்துல அம்மா அப்பா ஆயா ஐயா அப்பத்தா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா இந்த அத்தனை வரவும் கூடி வாழ்ந்தாதான் நம்ம ஒரு காலத்தில் இத்தனை பேர் கூடி வாழ்ந்ததை நம்ம கூட்டு குடும்பம்னு சொன்னோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அம்மா அப்பா ஆயா அப்பத்தா ஐயா இவங்க இருக்கதே நம்ம ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக நினைக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா அதாவது இருக்கணுங்க, அதாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. இந்த தனி குடும்பத்தில் இருக்கவங்கனால தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆன்லைன் எல்லா இதுவுமே பெருகிக்கிட்டே போகுது. அதோடு சேர்ந்து அவங்களுக்கு கூட்டம் கூட்டமாக நோய் தாங்க பெருகிக்கிட்டே போகுது. கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள், கரெக்டாக இல்லையா? அவங்க இதுவே நம்ம ஆயா ஐயாலாம் இருந்தால் அப்படி விடுவாங்களா? சும்மா உட்காரு, ரசத்தையும் பழைய சோறையும் சாப்பிட்டுட்டு உட்காருன்னு சொல்லுவாங்க. மருமக என்ன பண்ணுவாங்க, சரி நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன்னு அமைதியாக உட்காந்துருவாங்க. அக்கா புவனேஸ்வரி அக்கா சொன்னாங்க, ஆன்லைனில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு. என்ன தான் ஆன்லைனில் ஆசீர்வாதம் வாங்கினாலும் நம்ம நேரில் வாங்குற மாதிரி வருமா சொல்லுங்கள்? நேரில் வாங்குற மாதிரி வருமா? வராது. இப்போ அடுத்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, குழந்தைகளை பற்றி பேச வரேன். இப்போ நம்ம தனி குடும்பத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் இப்போ அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அதுவும் 24 மணி நேரமும் வேலை. பிள்ளையை கொண்டு போய் எங்கே விடுவாங்க, ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க. 50,000 40,000 கட்டி. அங்கே போய் அந்த பிள்ளை என்ன பண்ணும், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ரைம்ஸை போட்டு பார்க்கும். மறுபடியும் வீட்டுக்கு வந்தோடனையும் அப்பா அம்மா லேப்டாப்பில் இருப்பாங்க. அது என்ன பண்ணும், அதே ஃபோனில் எடுத்து அதே ரைம்ஸை திருப்பி பார்க்கும். இதனால் என்ன பிரயோஜனம்? அதுக்கு நிறையா கண்ணுக்கு கேடு, மனசுக்கு எல்லாமே இதுவாக வேறு எண்ணங்கள்லாம் மாறும். இதுவே நம்ம ஆயா ஐயாலாம் அப்படி இருந்தால் விடுவாங்களா? அந்த பிள்ளை கூட நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து அது கூட பேசி விளையாடி சிரித்து நிறையா கதைகள்லாம் சொல்லி அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல பழக்க வழக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களோட பிள்ளைய மாதிரியே பார்த்துப்பாங்க. கரெக்டா? இறுதியாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கூட்டு குடும்பம் போல யாராலையும் முடியாது. அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும். எனவே என் முதல் மேடையை அமைத்து கொடுத்த நகரத்தார் சங்க குழுவிற்கு என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்க சொல்லலைன்னா தெரிஞ்சிருக்காது இதுதான் உங்களுடைய முதல் மேடைன்னு, இல்லையா? அவ்வளோ சிறப்பாக பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதில் அவங்க பேசின எல்லா விஷயங்களுமே சிறப்பாக தான் இருந்துச்சு, இல்லையா? அது சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆயா அப்பத்தாவெல்லாம் இப்போ நீங்கள் கூட்டு குடும்பத்தில் சேர்த்துட்டீங்க அப்படின்றது உண்மையிலே ரொம்ப உண்மையான பாயிண்ட்டு. நிறைய பேருக்கு கூட்டு குடும்பம் தனி குடும்பங்கிறதுக்கான வித்தியாசமே தெரியல. நாங்கள் கூட்டு குடும்பம் யாரெல்லாம் இருக்கீங்க, அம்மா அப்பா நான் அண்ணன் எங்கள் பாட்டி தாத்தா இருக்கோம். பாட்டி தாத்தா வச்சுக்கிறதெல்லாம் கூட்டு குடும்பம் இல்லைப்பா, அது உங்கள் குடும்ப கடமை. சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாரும் சேர்ந்து வாழ்றது தான் கூட்டு குடும்பம். ஆனால் இன்னைக்கு பாட்டி தாத்தாவை கூட வச்சுக்கிறதே கூட்டு குடும்பம்னு சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம்னா எவ்வளோ பெரிய பின்னடைவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்மிடம் பாசம் இருக்கிறதா அப்படின்னு அவங்க கேட்ட விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவங்களாம் ரொம்ப வேகமாக முடிக்கிறதுனால என்ன இவங்களாம் வேகமாக முடிக்கிறாங்க, இவன் மட்டும் வளவலன்னு பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போவே அடுத்த பேச்சாளரை கூப்பிட்றேன்.
அடுத்து தனி குடும்பம் அப்படிங்கிற அணியிலிருந்து பேசுவதற்காக பாசத்திற்குரிய சந்தியா அலமோ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தென்பொதிகை மலைச்சாரல் போல் இங்கு வந்தமர்ந்தவளும் பாகநேரியில் பிறந்தவளும் திருவொற்றையூரில் வளர்ந்தவளும் அவை தோன்றிய சான்றோர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கம் மற்றும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ எதிரணி நண்பர்கள் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, கூட்டு குடும்பத்தில் சண்டே ஆனால் என்ன பண்ணுவீங்க? சண்டை தான் போடுவீங்க. ஏன்னா 10 பேர் இருந்தால் 10 வகையான சமையல் செய்யணும், இதனாலே சண்டை வரும். ஆனால் தனி குடித்தனத்தில் அப்படி கிடையாது. எங்களுக்கு பிடிச்சா குக் பண்ணுவோம், இல்லைனா புக் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ கூட்டு குடும்பத்தில் பிக் பாஸ் வீட்டில் இருக்க கேமரா மாதிரி எல்லாரோட கண்ணும் நம்ம மேலே தான் இருக்கும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பட் தனி குடித்தனத்தில் நாங்கள் ஜாலியாக ஃப்ரீ பேர்டாக இருக்கலாம். ஒரு பழமொழி சொல்கிறேன் கேளுங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம முன்னோர்கள் என்ன சும்மாவா சொல்லி வச்சுருக்காங்க? அன்பாக இருந்தாலும் அளவு பார்த்து தான் பகிரணும், அமிர்தமாக இருந்தாலும் அளவு பார்த்து தான் குடிக்கணும். குடும்பம் பெருசாக இருந்தால் அங்கே அன்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆட்கள் பெருக பெருக கருத்து வேறுபாடு தானே வருகிறது நடுவர் அவர்களே. ஒரு குடும்பத்தோட வெற்றி ரகசியம் என்னன்னு தெரியுமா? அளவான குடும்பம், அளவான அன்பு, அளவான தலையீடு. இது தாங்க தனி குடித்தனத்தோட தனி சிறப்பு. சில நேரங்களில் அன்பை விட அதிகமான தலையீடு தான் கூட்டு குடும்பத்தில் பிரச்சனையாகவே மாறுது. இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைச்ச நாள் ஆகஸ்ட் 15. இப்போ இருக்க தலைமுறைக்கு என்னங்க தேவை? ப்ரைவசியான வாழ்க்கை தான் தேவை. அந்த ப்ரைவசிக்கும் ஃப்ரீடமுக்கும் சரியானது தனி குடித்தனம் தான். இப்போ கூட்டு குடும்பத்தில் கணவன் மனைவி பேச வேண்டிய விஷயத்தில் 10 பேர் பேச ஆரம்பித்தாலே போதும். அது கடைசியில் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுவாங்களே ரிப்ளை ஆல், அந்த மாதிரி மாறிடுங்க. ஆனால் தனி குடித்தனத்தில் கணவன் மனைவி அவங்க ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கும் நேரம் ஒதுக்கி தனியாக பேசுவதற்கும் நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்குகிறது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங், அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், தன்னம்பிக்கை, இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது தனி குடித்தனம் தானே. இப்போ குடும்பத்தில் கம்யூனிகேஷனே இல்லைன்னா வைஃபை இல்லாத மொபைல் ஃபோன் மாதிரி. கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வேலை எதுவுமே நடக்காது. அதுக்கு தான் திருவள்ளுவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அன்பும் மரணும் முடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அவர் இது நல்ல குடும்பமா, தனி குடும்பமா, கூட்டு குடும்பமா அப்படின்லாம் கேட்கலங்க. ஒரு குடும்பத்தில் அன்பும் அறனும் இருக்கணும்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இப்போ இருக்க தலைமுறை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு வீடு மட்டும் தனியாக இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க ஆச்சி அண்ணன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஊரோட போய் கூட்டு குடும்பமாக செட்டில் ஆகலான்னு சொன்னால் யாராவது ஒத்துப்பீங்களா? சொல்லுங்கள், ஒத்துப்பீங்களா? மேக்சிமமாக ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க. ஏதாவது விழா காட்சி அப்படின்னா 2-3 நாள் போய் நம்ம ஊரில் இருக்கலாம். ஆனால் ஆயுசு முழுக்க ஊர்லேயே போய் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னா யாருமே ஒத்துக்க மாட்டீங்க. கரெக்டு தானே நடுவர் அவர்களே? நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். இறுதியாக ஒன்று, இப்போ டிவி நியூஸில் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, நிலைமை கலவரமாக இருக்குது ஆனால் கட்டுக்குள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கூட்டு குடும்பத்துலேயும் சின்ன சின்ன கலவரம் இருக்கும், ஆனால் ஒரு கூட்டாக இருக்கும். எல்லைகள் தள்ளி இருந்தாலும் உள்ளங்கள் ஒன்றுபட்டு இருக்க குடும்ப நலனை காப்பது தனி குடித்தனமே என்று தீர்ப்பை தாருங்கள் நடுவர் அவர்களே. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸும் அதை தான் விரும்புவாங்க, வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் அதுதான் நல்லது. நடுவர் அவர்களே, உங்கள் ஃப்யூச்சருக்கும் அதுதான் நல்லது. நன்றி, வணக்கம். நான் கண்மையாக வண்டிக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. குக் பண்ணி சாப்பிடல, நாங்கள் புக் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். ஒரே விஷயத்த நிறைய பேர் பேசுகிற போது, அதான் ஒரு ஓவியர் என்ன பண்ணாரா, தன்னுடைய ஓவியத்தை வரைஞ்சிட்டு அதை சாலையின் மையப்பகுதியில் கொண்டு போய் வச்சுட்டு, இந்த ஓவியத்தில் உங்கள் மனதுக்கு பிடித்த திருத்தத்தை செய்யுங்க அப்படின்ட்டு போயிட்டார்.
மறுநாள் வந்து பார்க்குறார். முதல் நாள் அவர் வரைஞ்சிருந்தது கழுத படம், மறுநாள் அங்கே இருந்தது டிராகன் படம். யோசித்து பாருங்கள், அந்த உருவமே மாறி போயிடுது. எல்லாருடைய கருத்துக்களையும் ஒரு இடத்தில் உட்படுத்துகிற போது அந்த கருத்தே செத்து போயிருதுங்கிற ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஆளாளுக்கு கருத்து சொல்ல முடியாதுல்ல. ஒரு இடத்துல ஒரே விஷயத்துக்கு 30 பேர் கருத்து சொல்கிற போது அந்த கருத்து சுதந்திரம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் கூட இருக்குல்ல. இன்றைக்கு கூட இந்தியா மீது வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதுதான் இருக்குது. கையில் ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் ரிப்போர்ட்டர் ஆகிட்டான் இல்லையா? எல்லாரும் ஒரு 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 விமர்சனம் வைக்கிறான், எல்லாரும் ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கிறான், எல்லா சம்பவங்களுக்கும் அவன் ஒரு காரணத்தை உருவாக்குறான், அந்த காரணம் தான் உண்மைன்னு அவனை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் சொல்லி நம்ப வைக்கிறான். இதனால எல்லா செய்திகளும் தவறான முறையில் பரப்பப்படுது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு நாட்டுக்கு இதே நிலைமைனா குடும்பத்துக்கும் அதே நிலைமை தானேங்க. ஒரு பிரச்சனையில் 10 பேர் கருத்து சொன்னால் சண்டை எப்படி தீரும், பெருசாக தானே வளரும் அப்படின்னு அவங்க கேட்ட செய்தி உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி தான். சிறப்பாக பேசிய சகோதரிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்து இல்லை கூட்டு குடும்பம் தான் சிறப்பான குடும்பம் அப்படின்னு பேசுவதற்காக அன்பு சகோதரி மீனாட்சி அவர்களை அன்போடு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தாய்மொழி தமிழிற்கு முதல் கண் வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் இன்று குடும்ப நலனை பேணி காப்பது கூட்டு குடும்பமே என்று கூறுவதற்காக வந்துள்ளேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, பிரிந்தால் உண்டு வீழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, பிரிந்தால் உண்டு வீழ்வு என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த பழமொழிக்கு உயிரளிக்கும் ஒரு அழகிய அமைப்புத்தான் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் என்று கூறினாலே நம் கண் முன்னே வருவது அப்பச்சி, அம்மா, அப்பத்தா, ஐயா, சித்தப்பா, பெரியப்பா என்ற உறவுகள் தான். சுருக்கமாக சொன்னால் ஒரு வீட்டுக்குள் ஒரு குடும்பம் இல்லை, ஒரு தலைமுறையே வாழ்கின்றன. கூட்டு குடும்பம் என்பது பல பேர் ஒரே வீட்டில் வசித்து வருவது மட்டுமல்ல, பல தலைமுறைகள் ஒன்றாக வாழ்ந்து அன்பையும் அனுபவத்தையும் பொறுப்பையும் வாழ்க்கை பாடங்களையும் பகிர்ந்து கொள்வதுதான் கூட்டு குடும்பம். ஓர் கூட்டு குடும்பத்தில் குழந்தைகள் அன்பை கற்றுக்கொள்கிறார்கள், பெரியவர்கள் பொறுப்பை கற்றுக் கொடுக்கிறார்கள், முதியவர்கள் தங்கள் வாழ்க்கை பாடங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனால்தான் வீடுகள் என்பது சுவர்களால் கட்டப்பட்டதல்ல, உறவுகளால் கட்டப்பட்டது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்மலாம் தனித்தனியாக தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்ம சத்திரத்துக்குள்ளே வரோம். அண்ணன் எப்படி நான் இருக்க, ஆச்சி எப்படி இருக்க, நேற்று என்ன குழம்பு வச்ச, இந்த மாதிரி நம்ம கேட்குறோம். அப்போ நம்மளும் ஒரு கூட்டு குடும்பம் தானே. கூட்டு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம் என்னவென்று தெரியுமா? பெரியவர்களின் அனுபவம். நாம் பள்ளியில் வரலாறு படித்திருப்போம், ஆனால் அப்பத்தா ஐயாயிடம் பேசினாலே வரலாறை நேரடியாக கேட்கலாம். ஐயா எங்கள் காலத்தில் என்று ஆரம்பித்து விட்டாலே அடுத்து என்ன நடக்கப் போவது என்பது நமக்கே தெரியாது. அதனால்தான் புத்தகங்கள் நமக்கு அறிவை தரலாம், அனுபவம் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் கிடைக்கும் இன்னொரு மிகப்பெரிய பலம் என்னவென்று தெரியுமா? இப்போ ஒருவனுக்கு பிரச்சனைனா அது அவனோட பிரச்சனையாக இருக்காது. உன் ப்ராப்ளம் நீ பார்த்துக்கோ என்று சொல்லாமல், என்ன பிரச்சனை நாம் பார்த்துக்கலாம் என்று சொல்வது தான் கூட்டு குடும்பம். அதனால்தான் குடும்பம் என்பது நமக்கு ஒரு முகவரி மட்டுமல்ல, குடும்பம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம். கூட்டு குடும்பத்தில் சண்டே வராதுன்னு நான் சொல்லவில்லை, சண்டை வரும். யார் டிவி ரிமோட்டை எடுத்தா, யார் ஏசி டெம்பரேச்சரை மாற்றினா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த ஸ்வீட்டை யார் சாப்பிட்டா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சில நேரங்களில் குடும்பத்துக்குள் நடக்கும் சண்டைகள் கூட சண்டையாகவே இருக்காது, இலவசமான டிபேட் காம்படிஷன் மாதிரி இருக்கும். சண்டைகள் முடிந்த பிறகு சாப்பிட்டியா என்று கேட்பது அதே குடும்பம்தான். அதனால்தான் கோபம் வரலாம், கருத்து வேறுபாடு வரலாம், ஆனால் அன்பு ஒருபோதும் குறையக்கூடாது. இப்போ நம்ம தனி குடும்பத்துலேருந்து சொன்னாங்க, கூட்டு குடும்பம்னாலே உறவுகளோடு இருக்கணும்னு அர்த்தம் இல்லைன்னு. ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தனி குடும்பத்தில் ஒரு அம்மா, அப்பா, குழந்தைன்னு இருக்காங்க. காலைல அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பாவை கிளப்பி விடுவாங்க, அடுத்து குழந்தைங்கள கிளப்பி விடுவாங்க, அடுத்து அந்த 4 சவருக்குள்ளேயே தான் அந்த அம்மா இருப்பாங்க. ஒரு எலி கூட்டுக்குள்ளே மாட்டினா எப்படி, அந்த கூட்டுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வரும், அந்த மாதிரி தான் அம்மா இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தோன்னா நமக்குன்னு மாமியார் இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, அவங்களோட பேசி நம்ம கஷ்டம் நல்லது எல்லாமே பேசிகிட்டு இருக்கலாம். அடுத்து
கூட்டு குடும்பம் என்றால் எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்க வேண்டும் என்பது அல்ல. நம்ம ஒருவர் விழும்போது மற்றவர் தூக்கிவிட வேண்டும், ஒருவர் வளரும்போது மற்றவர் மனதார வாழ்த்த வேண்டும். கூட்டு குடும்பத்தின் உண்மையான அர்த்தம் நான் என்பதை விட நாம் என்று நினைக்க வேண்டும். இன்று நாம் பணம் சம்பாதிக்கிறோம், புதுசாக வீடு வாங்குகிறோம், புதுசாக கார் வாங்குகிறோம். ஆனால் ஒரே கேள்விதான், நாம் மனம் விட்டு பேச இந்த வீட்டில் ஒரு நபர் இருக்கிறாரா என்றுதான். ப்ராப்பர்ட்டி நமக்கு வசதியை தரலாம், உறவுகள் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். எனவே கூட்டு குடும்பமாக வாழ முடிந்தால் அன்போடு வாழுங்கள், அப்படி வாழ முடியாவிட்டால் கூட்டு குடும்பத்தின் மனப்பான்மையை கடைபிடிங்கள். உறவுகளை காப்போம், பெரியவர்களை மதிப்போம், அன்பை பகிர்வோம், சிறியவர்களை வழிநடத்துவோம். ஏனென்றால் தனியாக இருந்தால் நாம் ஒரு மனிதர், உறவுகளோடு இருந்தால் நாம் ஒரு குடும்பம். இதுவே அன்போடு இணைந்து இருந்தால் அதுதான் கூட்டு குடும்பம் என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. நம்முடைய மீண்டும் ஒரு முறை கைதட்டல் மூலமாக. ஏன்னா நீங்கள் கைதட்டும் போது நான் பார்க்கல. அடுத்து இந்த அணியிலிருந்து பேச யார் வர்றீங்க? நீங்கள் தான் வர்றீங்களா? அவர் தான், நீங்கள் தான் நிறைவு பேச்சாளர். ஆமாம், அவர் தான் வரணும், வேறு வழி இல்லை. இந்த அணியிலிருந்து இந்த அணிக்கு வலு சேர்த்து முதல் பேச்சாளராக பேசுகிற மாதிரி கடைசி பேச்சாளராக பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த சிறப்பான பணியை இந்த அணியிலிருந்து பாசத்திற்குரிய சகோதரர் சஞ்சய் அவர்கள் செய்வதற்காக வந்திருக்கிறார். தெக்கூரில் பிறந்து பட்டினத்தார் முக்தி பெற்ற ஊராம் திருவற்றியூரில் வளர்ந்து தெக்கூரை சார்ந்த சரசாட்சி வீட்டின் கடை குட்டி சிங்கமாம் நானா கூவன் மானா ராவன் மானா கூவன் மானாரானா சஞ்சய் ராமசாமி நானே. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் தீர்த்து வைப்பீங்களா? இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, என்கிட்ட கேட்குறீங்க, அவங்கள்ட்டலாம் கேளுங்க. எதிர்த்து பேச 3 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. கூட்டு குடும்பம்னே சரின்னு பேசுறாங்களே, இவங்க இப்போ கூட்டு குடும்பத்துல வாழ்றாங்களா? அதாவது அட்வைஸ் பண்றவன்ட்டெல்லாம் போய் உனக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்கக்கூடாது, அட்வைஸ் பண்ணா அட்வைஸ் அனுபவிக்கணும். அண்ணே, உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி. நீங்க டார்கெட் பண்றாரு, கூட்டு குடும்பமா இல்லைன்னா தனி குடுத்தனமா? இப்படிலாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். நான் கூட்டு குடும்பத்திலையும் இருந்திருக்கிறேன், தனி குடும்பத்திலையும் இருந்திருக்கிறேன். இல்லை, இது விளையாட்டுக்கு சிரிப்பு சொல்ல, உண்மையிலேயே எனக்கு சில விஷயங்களை நான் பேசுகிற போது எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அனுபவம் இல்லாத விஷயங்களை அதிகமாக பேசக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நிறைய இடங்களில் பேசுகிற போது கணவன் மனைவிக்கு ஏன் சண்டை வருது, ஏன் விவாகரத்து நடக்குதுன்னு பேசுவாங்க. நான் சில விஷயங்களை பண்ண மாட்டேன், அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச மாட்டேன். ஏன்னா என்னால் எப்படி 2 பேரும் அன்பாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியும், ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பேசுவதற்கான அனுபவம் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? அது ஜோனே வேற, இது ஜோனே வேற. 2 பேரும் அன்பா இருக்கிறது எப்படின்னு சொல்ற ஜோன் வேற, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கிறது எப்படின்னு சொல்ற ஜோன் வேற. நான் அந்த ஜோனுக்குள்ள இல்லை. ஒருவேளை இதுக்கு நீங்க நல்ல தீர்வு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது சார்ந்து இருக்கிற வழக்குரைஞர்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. இல்ல 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, நம்முடைய அப்பத்தா ஐயா பண்ணிக்கிறாங்க, நம்ம ஐயா ஆயாவெல்லாம் பண்ணிக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுங்க. நீங்க பிரச்சனை வரும்போது எப்படி சமாதானமா போவீங்க, நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும்போது 2 பேரும் எப்படி சேர்ந்ததை சமாளிப்பீங்க அப்படின்னு அவங்கள பேச சொல்லுங்க. அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா நாம பேசுற விஷயத்துல ஒரு மினிமம் ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால இந்த விஷயத்தை பேசுறதுக்கு என்கிட்ட இருக்க மினிமம் ஜஸ்டிஸ் என்னன்னா, எனக்கு 23 வயது, இதுல பாதி ஆண்டுகள் கூட்டு குடும்பத்திலையும் இதுல மீதி ஆண்டுகள் தனி குடும்பத்திலையும் இருந்ததுனால நான் 2லையுமே இருந்திருக்கிறேன். 2 அனுபவம் எனக்கு உண்டு. சூப்பர்னா. இப்போ அவர் என்ன நினைச்சாருன்னா, தனி குடும்பம்னு நான் சொல்லுவேன், நீங்களே இப்படி இருந்துட்டு நீங்களே மனசாட்சி இல்லாம பேசலாமா அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அப்படி கேட்கணுமா? இல்ல இல்ல, அப்படி கேட்கணும்னா நீங்க திருப்பி கேளுங்க, நான் தனி குடும்பம் சொல்றேன். கூட்டு குடும்பத்தில் இப்போ நம்ம ஒன்று சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நொட்டை சொல்கிறதுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. உரப்பு இருக்குது, உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, காரம் இருக்குன்னு. ஆனால் எங்கள் தனி குடும்பத்தில் அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் வைக்கிறதா சமையல், அதுக்கு நாங்கள் வைக்கிறதான் பேர். சரி, கூட்டு குடும்பன்றது பல்கலைக்கழகம் மாதிரி, தனி குடுத்தணுன்றது டியூஷன் சென்டர் மாதிரி. பல்கலைக்கழகத்தில் ஃபெயிலானவங்கெல்லாம் டியூஷன் சென்டரில் படித்து தானங்க ஏன் பாஸ் ஆனாங்க? சரி, கூட்டு குடும்பத்துக்கும் தனி குடும்பத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. செட்டியார் சொல்கிறத கேட்டு ஆட்சி நடந்தால் அது கூட்டு குடும்பம், ஆட்சி சொல்கிறத கேட்டு செட்டியார் நடந்தால் அதுதாங்க ஐயா தனி குடும்பம்.
கூட்டு குடும்பத்தில் என்னதான் பிரச்சனை? ஒரு விரிசல் வந்துட்டா அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு விலகல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கூட்டு குடும்பம் வேண்டாம், தனி கொடுத்தணும், அதுக்கு தேவையில்லைங்கிறோம் நாங்கள். ஓகே, கூட்டு குடும்பத்தில் வேலை பார்க்குறவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக குடும்ப தலைவரை வச்சுப்போம். அவருக்கு இன்றைக்கி சம்பளம் போடுறாங்க. அவர் என்ன பண்ணுவார்? ஸ்வீட் வாங்குறாரு. அவர் மட்டுமா சாப்பிடுவார்? ஷேர் பண்ணி சாப்பிடுவார். கரெக்டாக? சரி, நீங்கள் ஸ்வீட்டு வாங்கினா ஷேர் பண்ணுறீங்களே, ஃப்ளாட்டு வாங்கினா ஷேர் பண்ணுவீங்களா? ஃப்ளாட்டை ஷேர் பண்ணால் தானே கூட்டு குடும்பம். அப்படி சொல்லலை, நான் சொத்தை எழுதி வச்சு ஷேர் பண்ணீங்களான்னு கேட்குறேன். இது வந்து அநியாயமாக இருக்குது. சரி, அண்ணன் வந்து ஆரம்பத்தில் சிலப்பதிகாரம் கதை சொன்னீங்க. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் ஆனோன்னு என்ன பண்ணாங்க? கூட்டு குடும்பத்திலேயே தள்ளிட்டாங்க. அப்பயே தனி குடும்பம்ன்ற கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ நாங்கள் பண்ணால் அது தப்பா? இல்லை, அதைத்தான் கேட்டேன். அதனால தான் அப்படி ஆயிடுச்சான்னு கேட்டேன். அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். சரி, இப்போ கூட்டு குடும்பத்துலேருந்து பேசுகிறாங்களே, யாரா ஒருத்தரை மென்ஷன் பண்ண மறந்துட்டோன்னா, அதாவது அப்பத்தா, ஐயா, ஆயா, ஐயா, ஆத்தா, அப்பச்சி, சித்தப்பா, சித்தி, அண்ணன், அண்ணன் மட்டும் எல்லாரும் யாரா ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டாலுமே அவனோட ஜோலி அன்னைக்கு முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன்? நடுவர் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுப்போம், அதை நம்ம விழுந்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை நடுவர் அவர்களே? சரி, இப்போ யார் யாரெல்லாம் தனி குடும்பத்தில் இருக்கீங்க? கை தூக்குங்க. யாருமே தனி குடும்பத்தில் இல்லையா? யாருமே இல்லையா தனி குடும்பத்தில்? சரி, வீட்டுக்கு எப்படி போவீங்க அப்ப? பார்த்தீங்களா நடுவர் அவர்களே, இங்கே எல்லாருமே தனி குடும்பம் தான், ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கல மெஜாரிட்டிலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம், இந்த பட்டிமன்றத்துலேயும் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லி இன்றைய தலைமுறைக்கு குடும்ப நலத்தோடு பேணி காப்பது தனி குடுத்தனமே தான் சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு அவர் சொன்ன செய்திகள்லாம் நல்ல செய்திகள் தான். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஒரு ஊருக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும். மதுரைக்கு ஒரு ஸ்லாங் உண்டு, அவங்க இவங்கன்னு. கொங்குக்கு ஒரு ஸ்லாங் உண்டு, வாங் போங் சொல்லுங்க அப்படின்னு நிறைய. ஆனால் இந்த ஸ்லாங் அந்தந்த ஊர்க்காரங்களோட பேசும்போது தான் வரும். பொதுவாகவே எல்லாருக்கும் அதே ஸ்லாங்கை பொதுவான இடத்துல பேசுகிறதுக்கு ஒரு பெரிய இன்ஃபீரியர் உண்டு. யாரும் வந்து பொதுவாக பேசும்போதோ மேடைகளில் பேசும்போதோ அந்த ஊர் ஸ்லாங்கை பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய அதை யாரும் நம்மளை வந்து இப்படி நினச்சிப்பாங்களோ, என்ன இப்படி ஊர் பாஷை பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிப்பாங்களோங்கிற எண்ணம் உண்டு. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அதையே தன்னுடைய பலமாக எடுத்துக்கிட்டார்ல, அதுக்காகவே அவருக்கு ஒரு பலமான கைதட்டல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை, அதுக்காக ஒரு கூச்சப்படாமல் அதையே தன்னுடைய ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டார்ல, அதுக்காக அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். சொன்ன கருத்துக்களும் சிறப்பான கருத்துக்கள் தான் சொன்னார். ஆனால் கேள்வி மட்டும் கேட்காதீங்க, நாங்கள்லாம் பதில் சொல்ல மாட்டோம். கேள்வியெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அதனால் அடுத்து இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக பேசுவதற்காக பாசத்திற்குரிய மிருதுளா வள்ளியம்மை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கம்பன் மொழியாய், கண்ணதாசன் வரியாய், திருக்குறள் அடியாய், பாரதியின் குரலாய், அந்த திருத்தணிகை கண்டெடுத்த குற வள்ளியம்மையின் துணை கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த வள்ளியம்மையின் அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த கேள்வியை கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க தாங்க கேட்பாங்க. அங்கிருந்து யாராச்சும் கேட்டாங்களா? குடும்ப நலனை பேணி காப்பது கூட்டு குடும்பமே. கூட்டு குடும்பம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. அதுலேருந்து வெளியே வரவும் இஷ்டம் இருக்காது, அதை சைலண்ட் பண்ணவும் முடியாது. தனி குடுத்தனத்தில் ஒரே செஃப், டெய்லி ஒரே மெனு. எங்கள் சஞ்சய் ராமசாமி அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் வைக்கிறது தான் ஃபுட்டே, அதுக்கு நாங்கள் தான் பேர் வைப்போம். ஆனால் எங்கள் கூட்டு குடும்பத்தில் அம்மா நீ வைக்கிறது நல்லா இல்லை, நான் சித்தி சாப்பாடு சாப்பிட்றேன்னு எத்தனை பேர் கிளம்பி போயிடுவோம். எங்கள் கூட்டு குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செஃப், டெய்லி விருந்து தான் எனக்கு. கூட்டு குடும்பத்தில் வைஃபை பாஸ்வேர்டை விட அன்பும் பாசமும் தான் வேகமாக பரவிட்டு இருக்கு. ஸ்கூல் விட்டு வந்தோன்னே என்னை அரவணைச்சு கொஞ்சிற ஆயா அப்பத்தா பாசம் தனி குடுத்தனத்தில் கிடைக்குமா? எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் அலெக்சா சிரி கிட்ட பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
நாளே எங்கள் அப்பத்தா ஐயா சொன்னது கேட்டுதாங்க தூங்கினேன். வீட்டில் ஒரு பெண் வேலைக்கு போனோன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் சூப்பராக கொடுக்கறது நம்ம கூட்டு குடும்பம் தான். ஏன் அவங்களோட கரியருக்கு ஒரு பாதிப்பும் வராமல் அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸை கடைப்பிடிக்க நாங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கோம். ரத்தன் டாட்டா கிட்ட ஒரு இன்டர்வியூவில் எளிமை எப்படி வந்தது உங்களுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரத்தன் டாட்டா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்ததான் இந்த எளிமை அப்படின்னு சொல்கிறார். சரி, தீபாவளிக்கு வேட்டை வைக்கும்போது நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் தெரியுமா? ஏங்க என் பின்னாடி இவ்வளோ சொந்தம் இருக்குது, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு போயிட்டு வேட்டை வச்சுட்டு அப்பா வச்சுட்டேன்டா அப்படின்னு வரும்போது இருக்க மகிழ்ச்சி தனி குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஊதுபத்தியை வாங்கி கொடுத்து தம்பி பார்த்து வைப்பா அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்கிறதுல வருமாங்க? பெரிய குடும்பம் இருந்தால் தானங்க நம்பிக்கையே பிறக்கும். தனி குடுத்தனத்தில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. அன்பும் ஆதரவும் தனி குடுத்தனத்தில் கண்டிப்பாக இல்லை. ஒரு மலர் மாலையாகாது, தனி மரம் தோப்பாகாது. எங்கள் சந்தியா அக்கா சொன்னாங்க, இல்வாழ்க்கை அதிகாரத்தை மட்டும்தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க போல. திருவள்ளுவர் ஆல்ரெடி பெரியாரை துணைக்கோளல்னு ஒரு அதிகாரம் எழுதி வச்சிருக்காரு, அதை படிக்கல போல அக்கா. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். எங்க ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அவங்க படிச்ச திருக்குறள் புத்தகத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். நாடு வளர வேண்டுமா, வீடு செழிக்க வேண்டுமா, பெண்மை தழைக்க வேண்டுமா, தாய்மை மலர வேண்டுமா, அனைத்திற்கும் அச்சாணியாக இருப்பது கூட்டு குடும்பமே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இங்க தனி குடுத்தனத்துல ஒற்றுமையே இல்லையா, எங்க இருந்துங்க வாழ்வு? தனி குடுத்தனம் 500 ரூபாய் கத்திரி மாதிரி, 1 2 வெட்டும், 2 4 வெட்டும். ஆனா நம்ம கூட்டு குடுத்தனம் 5 ரூபாய் ஊசி மாதிரி 2 ஒன்னா சேர்க்கும். நடுவர் அவர்களே பிரிவோம் சந்திப்போம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஸ்னேகா கேரக்டரால் தனியாக இருக்க முடியலன்னு மறுபடியும் கூட்டு குடும்பத்துக்கே வந்துடுவாங்க. அந்த புன்னகை அரிசி ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சது இந்த 3 பேருக்கு தெரியல போல. அதில் என்ன சிக்கல்னா அந்த படம் ஓடலை, ஏன்னா மக்களுக்கு பிடிக்கல போல கூட்டு குடும்பம் அப்படின்னு நான் சொல்லலை, மக்களுடைய கருத்தை சொல்கிறேன். 1000 யானை பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தான், பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க வருமே. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் தொடைக்க வருமே. ஆழமான வரிகள், அழகான கருத்துக்கள். நம்ம புவனேஸ்வரி அக்கா சொன்னாங்க, நாங்கள் ஜன்னலை திறக்கிறோம் அப்படின்னு. எங்க ஜன்னலை திறக்க ஆளே இல்லைனா யாருங்க திறப்பாங்க? தனி குடுத்தனத்தில் 2 பேர் மட்டும் போயிட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் ஜன்னலை திறந்து உட்காந்து காற்று வாங்குவீங்களா? அதுக்கு கூட்டு குடுத்தனமா வெளியே வந்து தெருவில் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசினா எவ்வளோ அழகாக இருக்கும். கூட்டு குடுத்தனத்தில் தனி குடுத்தனத்தில் தனியார் கொன்ற பேரில் தனிமையில் இருக்காங்க. ஆனால் எங்கள் கூட்டு குடுத்தனத்தில் தனிமைன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது எங்களுக்கு. நடுவர் அவர்களும் கூடி வாழ்ந்து கோடி நன்மை பெறதான் விரும்புவார் என்று எண்ணுறார். வீடு பெரிதா இருக்கணும்ன்றது முக்கியம் இல்லை, அந்த வீட்டில் இருக்க இதயங்கள் தான் முக்கியம். மேலும் சண்டே ஆனால் என்ன செய்வீங்க? சண்டை தான் போடுவீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஏங்க சண்டே ஆனால் ஒத்துமொத்த குடும்பமும் ஒன்றா உட்காந்து இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு உட்காந்து பேசுகிற அன்பு பாசம் அந்த மகிழ்ச்சியும் அவங்க தனி குடுத்தனத்தில் கிடைச்சிருமாங்க. இறுதியா வசதிக்கு தனி குடுத்தனம், வாழ்க்கைக்கு கூட்டு குடும்பம் என்றே உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கூட திருப்பி 2வது சுற்று பேச போகிறாங்கன்னு நினச்சேன். சிறப்பாக பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வசதியாக இருக்கணும்னா தனி குடும்பம், சந்தோஷமாக இருக்கணும்னா கூட்டு குடும்பம் அப்படின்னாங்க இல்லையா? 6 பேச்சாளர்களும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. நம்முடைய கைதட்டலின் மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களை ரொம்ப சிறப்பாக பேசினாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கம்மியாக பேசினாங்க, நிறைய செய்திகள் சொன்னாங்க. நிறைய நேரம் பேசி கம்மியான செய்திகள் சொல்கிறவங்க மத்தியில் உடனே ஏன் என்ன பார்க்குறீங்க? நானும் கம்மியாக தான் பேசுவேன், நிறைய செய்தி சொல்லுவேன். கம்மியாக பேசி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க, சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பேசலை, யாரு மாதிரியும் யாரும் பேசலை. எல்லாம் சிறப்பான விஷயங்கள் தான். எல்லோரும் தங்களுடைய தனித்துவத்தோடு சிறப்பாக
ஆங்கிலம் கலக்காமல் பேசியிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆங்கிலம் கலக்காமல் பேசுகிறது எவ்வளோ அரிய விஷயமாயிருச்சு. எல்லா விஷயத்துக்கும் நடுவில் பஸ்ஸுக்கு போனேன், ஃபோன் எடுத்துட்டியா, எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பாருங்கள், யூஸ் பண்ணுறதுங்கிறதே ஆங்கிலம் தான். நாம் பயன்படுத்துகிற எல்லா வார்த்தைகளும் நம்ம 5 வார்த்தை பேசினா அதில் 3 வார்த்தை ஆங்கிலம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற போது எல்லா வார்த்தைகளையும் தமிழில் பேசுவதற்காகவும் நிறைய செய்திகளையும் இதற்காக அவர்களுடைய மெனக்கடலுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்போ பட்டிமண்டபத்தினுடைய நிறைவு பகுதி. உங்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு எனக்கு வயதும் அனுபவமும் இல்லாததால் தீர்ப்பை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு இறங்கி போனால் இதுக்காடா உன்னை கூப்பிட்டோம் அப்படின்னு நீங்களாம் நினைக்கக்கூடும். அதனால் தீர்ப்பு இல்லை, ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அதற்கு முன்னாடி இந்த இனிய அமைப்பு இத்தனை அழகாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும், உபத்தலைவர் மரியாதைக்குரிய காளிதாஸ் அவர்களுக்கும், செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கும், பொருளாளர் பாசத்திற்குரிய சேது அவர்களுக்கும், துணை செயலாளர் மரியாதைக்குரிய வெங்கடாச்சலம் அவர்களுக்கும், துணை செயலாளர் மரியாதைக்குரிய தெய்வானை நாராயணன் அவர்களுக்கும், கமிட்டி உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய சி.டி. தியாகராஜன் அவர்களுக்கும், டி. சொக்கலிங்கம் அவர்களுக்கும், எஸ்.பி. நாராயணன் அவர்களுக்கும், கே.எம். ரவி அவர்களுக்கும், ராமநாதன் அவர்களுக்கும், கதிரேசன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக சொல்லக்கூடாது, எல்லார் பேரையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பேரை எழுதி வாங்கியிருக்கிறேன். நான் இவ்வளோ சிறப்பாக செயல்படுகிறவர்களுடைய பேரை சொல்லணும்ல. இவர்கள் எல்லாம் இந்த அமைப்பு நடப்பதற்கு சிறப்பான காரணமாக இருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு நீங்கள் எல்லோரும் காரணமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை கைதட்டல் கொடுத்துங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணும்னா அமைப்பாளர்கள் மட்டும் காரணமாக இருக்க முடியாது, எல்லாரும் காரணமாக இருக்கணும். ஒரு அரசன்ட்ட எதிர்நாட்டிலேருந்து ஒரு தூதுவன் வந்திருக்கிறான். அந்த அரசன்ட்ட கேட்டுக்கிறான், உங்கள் நாடு சிறப்பாக இருக்கே, இவ்வளோ சூப்பராக வளமாக இருக்கே, யாரு காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறான். இந்த அரசன் என்ன சொன்னான்னா, தன்னோட போர் வீரனை கூப்பிட்டு ஒரு மண் பானை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. நான் எடுத்துகிட்டு வந்து, இந்த பானை எந்த சொட்டு தண்ணியில் நிறைஞ்சிச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். என்ன அவர் சொல்கிறார், அது எப்படி சொல்ல முடியும், எல்லா சொட்டு தண்ணி சேர்ந்ததுனால தானே இங்கே பானை நிறைஞ்சிச்சு அப்படிங்கிறார். என்ன அந்த அரசன் சொன்னானா, அப்படி தாங்க, யாரோ ஒருவருடைய உழைப்பால், யாரோ ஒருவருடைய பங்கால் இந்த பானை நிறையலைங்கிற மாதிரி யாரோ ஒருவருடைய பங்கால் இந்த நாடு செழிக்கலை, எல்லோருடைய பங்கும் இருப்பதால் தான் இந்த நாடு செழித்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எல்லோருடைய பங்கும் இருப்பதால் இந்த அமைப்பு சிறப்பாக நடக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். சரி, இப்போ நிறைவாக நம்முடைய பட்டிமண்டபத்துக்கு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதில் முக்கியமாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் கருத்து தான். ஆரம்பத்திலிருந்தே கருத்தை பற்றி தான் சொன்னாங்க. ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் கருத்துக்கு மதிப்பு இருக்குதா? நான் ஒரு கருத்து சொல்லுவேன், அதுக்கு இன்னும் 4 பேர் 4 கருத்து சொல்லுவாங்க. என்னுடைய கருத்துக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? என்னுடைய கருத்துக்கு மதிப்பில்லாத இடத்தில், என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கிற இடத்தில் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், எல்லாரும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு கேட்டாங்க. இன்னும் எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்? கருத்துக்கு இடமில்லாத இடத்தில், என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கிற இடத்தில் எப்படி என்னால் சிறப்பாக செயல்பட முடியுங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் மீண்டும் இந்த சுதந்திரத்தையே உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்கிறேன். காந்தியும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், காங்கிரஸில் இருந்தார். நேதாஜியும் காங்கிரஸில் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் காந்தியினுடைய தலைமையை நேதாஜி ஏற்றுக்கிட்டார். ஆனால் காந்தி ஒரு மிதவாதி, காந்தி ஒரு அகிம்சைவாதி. காந்தி அகிம்சை முறையில் போராடி சுதந்திரம் பெறணும்னு நினைச்சார். ஆனால் நேதாஜி அப்படி இல்லை, போர் தான் சுதந்திரம் பெறுவதற்கான வழின்னு நினைச்சார். அதனால நேதாஜி என்ன பண்ணார், இதை விட்டு விலகி தனியாக போனார். ஆனால் வெளியே போய் காந்தியை நேதாஜி விமர்சிக்கலை, வெளியே போன நேதாஜியை காந்தி விமர்சிக்கலை. 2 பேரும் தேர்ந்தெடுத்த வழிகள் வெவ்வேறு, ஆனால் நோக்கம் ஒன்றாகத்தான் இருந்தது. 2 பேருடைய நோக்கமும் சுதந்திரமாக இருந்தது, 2 பேருடைய கருத்தும் வேறாக இருந்தது. ஒருத்தர் விமர்சிக்கலை, ஒரே சுதந்திரத்தை நோக்கி போராட முடிந்தது. உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்போ இதுலேருந்து 2 விஷயம். ஒன்று இப்படி எடுத்துக்கலாம், எப்படி கருத்து வேறுபட்டு இருந்தால் என்னங்க, நோக்கம் ஒன்றா இருந்தால் சந்தோஷமாக கூட்டு குடும்பத்திலேயே இருக்கலாம்னு கூட்டு குடும்பத்துக்கு பேசுகிறவங்க சொல்லலாம். ஏங்க காந்தி நேதாஜியை தனித்தனியாக பிரிஞ்சு போய் தானங்க பார்த்தாங்க, பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போய் தனித்தனியாக வாழ்கிற தனி குடும்பம் தாங்க மகிழ்ச்சி அப்படின்னு தனி குடும்பத்தில் பேசுகிறவங்க சொல்லலாம் இல்லையா? 2மே சரியான பாயிண்ட் தான். ஆனால் எது உண்மையில் மகிழ்ச்சியானது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை கணவன் மனைவி
நான் ரொம்ப வியப்பாக பார்க்குறேன். உலகத்தில் எந்த கணவனுமே தன்னுடைய மனைவியை நல்ல மனைவின்னு சொல்கிறது இல்லை, எந்த மனைவியுமே தன் கணவனை நல்ல கணவன் சொல்கிறதே இல்லை. இல்லை, அது ரொம்ப வியப்பாக இருக்கும். நிறைய பணம் வச்சுருக்கவங்க பணத்தால் நிம்மதி இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கல்யாணம்னா நிம்மதி இருக்காதுங்கிறாங்க. பண்ணி பார்த்தா தான் தெரியும் போல். இல்லை, அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ஆழ்ந்து கவனிங்க, நகைச்சுவை இல்லாமல் சில செய்திகள். ஏன்னா ஏதாவது சில செய்திகளை சொல்லணும்ல. ஆதிசங்கரர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆதிசங்கரர் பிறக்கிறதுக்கு நாள் ஆகுது. அவங்க தாய் தந்தையருக்கு திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுறாங்க. ரொம்ப முக்கியமான கதை, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை, இன்றைய சூழ்நிலைக்கு உண்மையிலேயே தேவைப்படுகிற கதைன்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும் சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுறாங்க, எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு. சிவபெருமான் ஆதிசங்கரருடைய தந்தையினுடைய கனவுல நள்ளிரவில் வர்றார். நள்ளிரவில் வந்த சிவபெருமான் என்ன சொல்றார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், ஆனால் உனக்கு 2 ஆப்ஷன். மார்க்கண்டேயனுக்கு கொடுத்த மாதிரி அதே 2 ஆப்ஷன். ஆனால் சிவபெருமான் என்ன சொல்றார், ஒருத்தன் ரொம்ப நாள் வாழ்கிற குழந்தை, இன்னொருத்தன் கொஞ்ச நாள் வாழ்கிற குழந்தைங்கிறார். உடனே ஆதிசங்கரருடைய அப்பா கேட்குறாரு, இந்த 2 குழந்தைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கணும்ல. உடனே சிவபெருமான் சொன்னாரா, ரொம்ப நாள் வாழ்கிற குழந்தை நல்ல குழந்தையா இருக்காது, கொஞ்ச நாள் வாழ்கிற குழந்தை ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கும், உனக்கு எந்த குழந்தை வேணும்னு கேட்குறார். தூக்கத்திலிருந்து முழிச்சிடுறார் அவருடைய அப்பா. பக்கத்தில் பார்க்குறாரு, அவருடைய அம்மாவும் முழிச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, நீ ஏன் முழிச்சிருக்க அப்படின்னு. இல்லைங்க, கனவுல சிவபெருமான் வந்தார் அப்படின்னு. ஏன் கனவுலையும் சிவபெருமான் வந்தார்? ஓன்ட்ட என்ன கேட்டார், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது ரொம்ப நாள் வாழ்கிற குழந்தையா வேணுமா கொஞ்ச நாள் வாழ்கிற குழந்தையா வேணுமான்னு கேட்டார் அப்படின்னு. அதுக்கு நீ என்ன கேட்ட, இந்த 2 குழந்தைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், இந்த குழந்தை நல்ல குழந்தை கொஞ்ச நாள் தான் வாழும், கெட்ட குழந்தை ரொம்ப நாள் வாழும்னு சொன்னார். சரி, நீ எந்த குழந்தையை தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்குறார். உடனே உங்கள் மனைவி சொன்னாங்களாம், அது எப்படிங்க நான் சொல்ல முடியும், அது நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்லைங்க, என் கணவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். இதே கனவு எனக்கும் வந்துச்சுங்கிறார். சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் என்ன தெரியுமா சொன்னேன், அதை எப்படிங்க நான் மட்டும் யோசிச்சு எடுக்க முடியும், அது என் தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, என் மனைவிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாராம். என் மனைவிட்ட கேட்டு முடிவெடுக்கிறேன்னு கணவனும், கணவன்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்கிற மனைவியும் கணவனும் இருக்கிற குடும்பத்தில் தான் ஆதிசங்கரர் பிறப்பார். இல்லைன்னா சுகிசிவம் ஐயா சொல்லுவார், அப்படி இல்லாத குடும்பங்கள் எல்லாம் ஆட்டோ சங்கர் மாதிரி குழந்தைகள் தான் பிறக்கும் அப்படின்னு. ஆட்டோ சங்கர் யாருன்னு கேட்குறீங்களா? யூடியூப்பில் பாருங்க. அப்போ ஆதிசங்கரர் மாதிரி குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் என் மனைவியிடம் கேட்டு முடிவெடுக்கிறேன் என்று சொல்கிற கணவனும், என் கணவனிடம் கேட்டு முடிவெடுக்கிறேன் என்று சொல்கிற மனைவியும் இருக்க குடும்பத்தில் தான் பிறக்கும் இல்லையா? அப்போ இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அமைப்பு, இந்த அமைப்பிலிருந்து குழந்தைகள், இந்த குழந்தைகள் இப்போ ஒரே ஒரு குழந்தை தான் பிறகுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப எமோஷ்னலாக பேசலை, நான் ரொம்ப டெக்னிக்கலாகவே ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லா வீட்டிலும் ஒரே ஒரு குழந்தை இருந்தால் சித்தி சித்தப்பா மாமாங்கிற உறவெல்லாம் அடுத்த தலைமுறையில் இருக்காது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலே ரொம்ப டெக்னிக்கலாக யோசிச்சு பாருங்க. எமோஷனலாக விட்டுருங்க, குடும்பங்கிறத ரொம்ப சென்டிமெண்ட்டாவெல்லாம் விட்டுருங்க. எல்லார் வீட்டிலும் ஒரே ஒரு குழந்தை இருந்தால் சித்திங்கிற உறவு இருக்குமா, சித்தப்பாங்கிற உறவு இருக்குமா, அத்தை மாமாங்கிற உறவெல்லாம் இருக்காது. இன்னும் சில நூற்றாண்டுகள் கழித்து இது போன்ற உறவுகளே இல்லாமல் போயிடும். கூட்டு குடும்பத்தை பற்றி பேசுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல குடும்பங்கிற அமைப்பே இல்லாமல் போயிடும் இல்லை? அப்போ இதில் ரொம்ப நுட்பமாக கொடுத்துருக்காங்க. குடும்ப நலனை பேணுவது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்க, கூட்டு குடும்பத்தில் தனியாக இருந்தால் கூட என்னங்க, இதயத்தால் ஒன்றி தானே நாங்கள் இருக்கிறோம், இதயத்தால் நாங்கள் ஒன்றி தானே இருக்கோம், நாங்கள் ஃபோனில் வாழ்த்து வாங்கிக்கிறோம், ஃபோனில் பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதை சொன்ன போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. அந்த கதை என்னென்னா, ஒரு கிராமத்திலேருந்து படித்த ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், ஒரு வெளியூருக்கு வேலைக்கு போகிறான், ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போய் முதல் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளத்தை கையில் வாங்கிட்டு போய் லீவு கேட்குறான். எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இந்த சம்பளத்தை கொண்டு போய் எங்கள் அம்மா அப்பா கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறான். உடனே அந்த நிறுவனத்தினுடைய அவருக்கு மேலதிகாரி கேட்குறாரு, பத்தியா எவ்வளோ படித்து எவ்வளோ வளர்ந்து எவ்வளோ வந்தேன், உன் கிராமத்து புத்தி ஒன்று விட்டு போகலை, இன்னும் இப்படி பிற்போக்குவாதியாக இருக்கிற, நீ போய் பணத்தை கொடுக்கணுங்கிற, நீ இங்கே இருக்க மிஷினில் பணத்தை போட்டினா அங்கே இருக்க மிஷினில் பணத்தை எடுத்துக்கலாம், உலகம் எவ்வளோ வளர்ந்துருச்சு, நீ ஏன் இன்னும் இவ்வளோ கிராமத்து புத்தியோடு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன அவன் சொன்னானா, உண்மைதான், என் கிராமத்து புத்தி என்னை விட்டு போகலைங்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் இங்கே இருக்க மிஷினில் பணத்தை போடுறது எப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் அங்கே இருக்க மிஷினில் பணத்தை எடுக்கிறது எப்படின்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் இருக்க யாரோ ஒரு பையனை கூப்பிட்டுட்டு போய் அந்த மிஷினில் பணத்தை எடுக்க போவாங்க. அவங்க எடுப்பாங்க, அந்த பாஸ்வேர்டை போட்டோன்னே அந்த மிஷின்ல இருந்து பணம் வரும், அதை அவங்க கையில் எடுத்துப்பாங்க.
மிஷின் கொடுக்கிற பணத்துக்கும் நேரடியாக கொண்டு போய் நான் கொடுக்கிற பணமும் ஒன்றாகுமா? அது ஒன்றாகுமா? ரெண்டு ஒன்று இல்லை. நான் என் கைப்பட கொடுக்கிற பணம் தானே நான் கொடுத்த பணமாகும், அதுதானே இந்த உணர்வாகும் அப்படின்னு தான் ஒரு கவிஞர் எழுதுனா, ஊட்டிக்கே போய் குளிர்ச்சியில் உண்டு மகிழ்ந்தாலும் அம்மா ஊட்டி விட்டதை போல ஆகுமா? ஊட்டிக்கே போய் குளிர்ச்சியில் உண்டு மகிழ்ந்தாலும் அம்மா ஊட்டி விட்ட சுகம் கிடைக்காது. மெத்தை விரித்து தலையணை வைத்து தூங்கினாலும் தாத்தாவின் மடியில் படுத்து தூங்குகிற போது கிடைக்கிற சுகம் கிடைக்காது. எதையோ படித்து ஏஐ கற்றுக்கொண்டாலும் பாட்டி சொன்ன கதைகளுக்கு ஈடாகாது. எத்தனை 1000 கொடுத்து பொம்மைகள் வாங்கி வைத்து விளையாண்டாலும் ஒன்றுமில்லாத ஒன்றுக்காக அண்ணன் தம்பிகளோடு அடித்து கொண்ட சுகம் கிடைக்காதுன்னா யோசிச்சு பாருங்க. இந்த தொடுதலை, இந்த உணர்வை எப்படி நம்மளால கடத்த முடியும்? ஒரு முத்தத்தை எப்படிங்க நீங்க ஒரு வாட்ஸ்அப்லயோ எப்படி கடத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. நாமத்துக்குமார் எழுதியிருப்பார், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா உணர்வுகளையும் விடுங்க. அன்பாக கட்டி பிடிப்பதையும் நீங்கள் கொடுக்கிற முத்தத்தையும் ஒரு அலைபேசியால் கடத்த முடியுமா? அதான் ஒருத்தர் ரொம்ப நாள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறான், டவர் கிடைக்கல. இது ஒரு கதை. என்னன்னா, அவன் ரொம்ப நாள் கழிச்சு மனைவிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு வாரம் கழிச்சு தான் பேசுவதற்கு நெட்வொர்க் கிடைக்குது. பேசிடுறான். பேசி முடிச்சுட்டு அழுகிறான். பக்கத்தில் இருந்த நண்பன் கேட்குறான், ஏன் அழுகிறேன்னு. நான் சொன்னான், என் மனைவிட்ட ரொம்ப நேரம் பேசினேன், பேசி முடிக்கிற போது ஆசையாக ஒரு முத்தம் கொடுத்தா, ஆனால் இந்த அலைபேசி அந்த முத்தத்தை திருடி கொண்டு வெறும் சத்தத்தை தானே கொடுத்தது அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்னொரு கவிதை நான் வியந்து நான் கவிதைகளை படிக்கிற போது வியந்து போவேன். ஒருத்தர் எழுதியிருக்கிறான், என் உதடுகள் இணையும் போது, கவனமாக கேளுங்க, என் உதடுகள் இணையும் போது முத்தம் எனும் சத்தம் பிறக்கிறது. இது வாட்ஸ்அப்பில் கொடுக்குற முத்தம். என் உதடுகள் இணையும் போது முத்தம் எனும் சத்தம் பிறக்கிறது. நம் உதடுகள் இணையும் போதுதான் சத்தமே இல்லாமல் முத்தம் பிறக்கிறதுன்னு எழுதுனான். யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே. ஒரு அம்மாவும் ஒரு தன் குழந்தையை கொஞ்சுகிறத எப்படிங்க நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க பண்ண முடியும்? எப்படி? இதெல்லாம் பார்ப்பதற்கு உண்மையிலேயே அன்பு கடத்தப்படுவதை போலதான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அன்பு கடத்தப்படலை. நான் சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன். ஆனால் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். அண்மையில் நடந்த ஒரு செய்திங்க. தன் பெற்றோர்களுடைய ஈமச் சடங்கை வீடியோ காலில் செய்த 2 குழந்தைகளை நாம் சமூக ஊடகங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், இதற்கு கூட வர முடியாத குழந்தைகள் எதற்கு? இதற்கு கூட வர முடியாத குழந்தைகள் எதற்கு? அதிலும் அந்த பதிவு இருக்கு, இன்னும் இருக்கு. நான் ஏதோ மிகைப்படுத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. எப்போ இந்த சடங்குகள் எல்லாம் முடியும், எங்களுக்கு அடுத்து வேலை இருக்குன்னு அந்த வீடியோ காலில் வந்த குழந்தைகள் சொல்கிறார்கள் என்றால் அன்பு உறவுகளே, பாசம் என்கிற வார்த்தை இல்லை. யோசிச்சு பாருங்க. நாம பேசுற கூட்டு குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியானதுன்னு பேசுறோம், ஒப்புக்கு பேசுறோம். யார் வீட்டில் கூட்டு குடும்பம் இருக்கு? இல்லை, ஒப்புக்கு தான் பேசுறோம். கூட்டு குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியானது, கூட்டு குடும்பத்தில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், இதெல்லாம் வெறும் ஒப்புக்கு பேசுகிறோம். உண்மையிலேயே கூட்டு குடும்பம் இருக்கா அப்படின்னா உண்மையிலேயே கூட்டு குடும்பம் என்கிற ஒன்றே கிடையாது. யோசிச்சு பாருங்க. அண்ணன் தம்பி எல்லாம் பாசமா இருக்கான், சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலன்னு போடுறாங்க. அக்கா தங்கச்சி எல்லாம் பாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அண்மையில் யாரோ ஒருத்தர் பேசுற போது சொன்னார், நான் ரொம்ப வியந்து போய் அந்த செய்தியை கேட்டேன். எல்லாம் சரிங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் ரொம்ப பாசமா இருக்கீங்கன்னே வச்சுக்குவோம். உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணும்போது 15 சவரன்ல நகை போட்டுட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது 10 சவரன்ல நகை போட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா? அக்கா தானேங்க, என்னதான் இருந்தாலும் ரத்தம் தானேங்க, சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல தானேங்க, அண்ணன் தம்பி அடுத்த பிறவில பிறக்க வாங்க போறோம், எல்லாம் ஒண்ணு தானேங்க, கூடி வாழ்ந்தோம் இல்லைங்க, சந்தோஷமா இருந்தோம் இல்லைங்க, ஒரு தட்டுல சாப்பிட்டோம் இல்லைங்க, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப சொத்து என்ற ஒன்று வருகிற போது அண்ணன் தம்பிகளே பங்காளிகளாக மாறி விடுகிறார்கள். எங்கே கூட்டு குடும்பம் இருக்க போகிறது? ஆனால் யோசித்து பாருங்கள், நாம கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்கிறோம். வளவுங்கிற ஒரு அமைப்பே கூட்டு குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்டது. கூட்டு குடும்பம். ஆனா நான் நுட்பமா அந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளிகள்ங்கிறதுக்காக அந்த செய்தியை சொல்லி, இன்னைக்கு கூட்டு குடும்பமா இருக்கான், நாளைக்கு இவன் கூட்டு குடும்பமா இருக்க மாட்டான்னு முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால வளவை பிரிக்கிறதுல நுட்பமான ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காங்க. தெரியுமா? வளவை பிரிக்கிறதுல ஒரு நுட்பம் இருக்கு. 2 அடுக்கு வீடு பார்த்துருப்பீங்க. 6 பேர் அண்ணன் தம்பினா இந்த பக்கம் 3 பேருக்கு, அந்த பக்கம் 3 பேருக்கு வீடு, வலது பக்கம் 3 பேருக்கு வீடு, இடது பக்கம் 3 பேருக்கு அறை. ஒரு வளவுக்குள்ள வலது பக்கம் 3 பேருக்கு அறை, இடது பக்கம் 3 பேருக்கு அறை. இப்ப அடுத்த தலைமுறையில் குழந்தை பிறக்கிற போது வலது பக்கம் 3 பேருடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு இடது பக்கம் முதல் மாடியில் அறையும், இடது பக்கத்தில் பிறந்தவர்களுடைய குழந்தைக்கு வலது பக்க மாடியில் அறையும் தான் கொடுக்கப்படும். ஏன்? இவனை தனித்தனியா பிரிச்சு விட்டா ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஒருத்தனே முடிவெடுப்பான், ஒரு பக்கத்தை மட்டும் வேண்டாம் இடிக்கிறேன்னு நிற்பான்,
ஒரு பக்கத்துக்கு ஒருத்தனே முடிவெடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இவருடைய சொந்தம் பிரிந்து போனாலும் சொத்தாவது இவர்களை சேர்த்து வைத்துக் கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் வளவுகளை கற்ற போது கூட இவ்வளவு நுட்பமாக விஷயங்களை கையாண்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், அவ்வளவு உறவுகள் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் நாம் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு கூட்டு குடும்பமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தனி குடும்பமாக இருப்பதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, பிரைவசி ரொம்ப முக்கியமானதாயிருச்சு. 5 வயசு 10 வயசு பையெல்லாம் பிரைவசி வேணுங்கிறான். ஃபோனுக்கு பாஸ்வேர்டு எதுக்கு? குழந்தைகளுடைய ஃபோன். முதல்ல குழந்தைக்கு எதுக்கு ஃபோனு, அப்புறம் குழந்தையோட ஃபோனில் எதுக்கு பாஸ்வேர்டு? பிரைவசி முக்கியம்தான். 10 வயசு குழந்தைக்கு பிரைவசி தேவையில்லை. நீ ஃபோன் தான் பார்க்கணும்னா பக்கத்தில் உட்காந்து பாரு. எதுக்கு உனக்கு பிரைவசி? கேட்பதே இல்லை. ஏன்? வீட்டில் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கிறதுனால அவனை கண்டிக்கவே முடியாது இல்லை. அப்போ அதான் யோசிச்சு பாருங்கள், இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான். அதான் ஒருத்தர் எழுதுனா, எனக்கு சாவி கொடுத்தால் ஓடும் பொம்மை வேண்டாம், அடித்து கொண்டால் அழும் அண்ணன் தம்பி போதும்னு எழுதுனா. அம்மா அப்பாவிற்கு செல்போனோடு பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, அவர்களுக்கு மற்ற வேலைகள் எல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, குழந்தைகளோடு பேசுவதற்கு நேரம் இல்லை அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், ஒன்று நமக்கு தெரியுது, இன்றைய தேதியில் கூட்டு குடும்பமாக இருப்பது சாத்தியம் இல்லை. இப்போ நான் இங்கே இந்த பாயிண்ட் எல்லாம் சொன்னதோட கூட்டு குடும்பம் எவ்வளவு அழகானது அப்படின்னு சொல்லி கூட்டு குடும்பம்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் எல்லாம் கைதட்டி இருப்பீங்க, சந்தோஷமாக பட்டிமன்றம் முடிஞ்சிருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை யோசிக்கணும். கூட்டு குடும்பம் என்கிற அமைப்பு சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறத வருத்தமாக இருந்தாலும் நாம் ஒத்துக்கணும். இன்றைக்கு சூழ்நிலையில் குடும்பமாக இருக்கிறதே சாத்தியம் இல்லாத காரணத்தினால் கூட்டு குடும்பமாக இருப்பது சாத்தியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது இப்போல்லாம் விருந்தும் மருந்தும் ஒரே மாதிரி 4-5 நாளில் போயிடணும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உறவினர்கள் என்பவர்கள் திருவிழாக்களுக்கு வரலாம், ஒன்றாக கூடியிருக்கலாம், சந்தோஷமாக பேசலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அதோட ஒரு லிமிட் முடிஞ்சிச்சு. அட்வைஸ் பண்ண வராத, ஏன் விஷயத்தில் தலையிடாத, இப்படிங்கிற மனநிலைக்கு நாம் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதான் முதல்ல சொன்னேன், இங்கு உரிமைகள் இல்லை, வெறும் பொறுப்பு மட்டும்தான் இருக்கிறது. பொறுப்பில் சொல்லுவாங்க, யாரும் உரிமையாக எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த காலத்தை எல்லாம் கடந்து வந்துட்டோம். கூட்டு குடும்பம் என்கிற அமைப்பு சாத்தியம் இல்லை. தனி குடும்பம் மட்டும்தான் இன்றைய சூழ்நிலையில் சாத்தியமானதாக இருக்கிறது. சரி, இப்போ குடும்ப நலனை பேணுவது தனி குடும்பமா கூட்டு குடும்பமா? இன்றைய சூழ்நிலையில் குடும்ப நலனை பேணுவதற்கு கூட்டு குடும்பமாங்கிற கேள்விக்கே பதில் இல்லாமல் போயிடுச்சு. நான் கூட்டு குடும்பமே இல்லை. சரி, இன்றைய சூழ்நிலையில் குடும்ப நலனை பேணுவது எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்றைய சூழ்நிலையில் குடும்பமே தனி குடும்பம் தான். இந்த தனி குடும்பத்தினுடைய நலத்தை பேணுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க சொன்ன பாயிண்ட் தான். நான் பெருசாக நான் எங்கிருந்தோலாம் கொண்டுட்டு வரல, அவங்க சொன்னது தான். நீங்கள் உங்கள் இல்லங்களில் உறவுகளுக்கு இடம் கொடுக்கவில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய உள்ளங்களிலாவது இடம் கொடுங்கள். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களோட முடிவை கேட்டு முடிவெடுக்கணுங்கிறது இல்லை, ஒரு பேச்சுக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்க, இதை நான் பண்ண போகிறேன், பண்ணலாமா? நம்மள பல பேருக்கு பயமே அவன்கிட்ட சொன்னால் நடக்காமல் போயிருமோங்கிறது தான். இல்லை, எல்லாம் பேசும்போது பேசுறதே கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஆனால் உண்மையாக எல்லாரும் மனசுலையும் இருக்கிறது தான். யார்கிட்ட வேண்டாலும் சொல்லுவோம், சொந்தக்காரன்ட்ட மட்டும் சொல்லவே மாட்டோம். யோசித்து பாருங்கள், நாம் குழந்தைகளையும் அப்படி தான் வளர்க்குறாங்க, எங்கள் வீட்டிலையும் அப்படி தான் வளர்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? என்ன சொல்லுங்க? மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்க. யாராவது சொல்லியிருக்கீங்களா 4 சொந்தம் தேவைன்னு? இல்லை, 4 காசு இருந்தால் எல்லாம் தானாக வருவான். உண்மையா இல்லையா? காசு இல்லைன்னா ஊரில் மதிக்க மாட்டான். யாராவது சொல்லியிருக்கீங்களா? சொந்தம் இல்லைன்னா ஊரில் மதிக்க மாட்டான். யாரும் சொல்கிறதில்ல. காசு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டான். 4 காசு சம்பாரிச்சா எல்லாம் தானாக வரும். 4 காசு இருந்தால் எல்லாரும் மதிப்பான். 4 காசு 4 காசு 4 காசுன்னு நீங்கள் சொல்லி நாலு காசு அதை சொல்லி முடிச்சதுனால நல்ல வேலை ஞாபகம் வச்சிருக்கீங்க. இப்படித்தான் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது படக்குன்னு கரண்ட் போயிடும். அதனால 4 காசு சம்பாதிக்கணும் 4 காசு சம்பாதிக்கணும்னு சொன்னதுனால குழந்தைகள் நாள் முழுக்க காசு சம்பாதிக்கிறதையே குறிக்கோளாக வச்சு பெற்றோர்களையே மறந்துட்டாங்கிறது தான் உண்மை இல்லையா? உலகமே பணம் மட்டும்தான் வாழ்க்கைங்கிற எண்ணத்துக்கு போயிட்டோம். சரி, பணம் சம்பாதித்தாலும் கூட இறுதியில் உறவுகளோடு வாழ்கிற வாழ்க்கை மகிழ்ச்சி தானேங்கிறத யாருமே சொல்றது இல்லை. ஏன்னா சொந்தங்கள் இருக்கிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. சரி, நீங்க யோசிச்சு பாருங்க, தனிமை ஒரு மனுஷனுக்கு தேவைதான். ஆனா சொந்தமே இல்லாத வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? கேவலம் நண்பர்களாவது இருக்கணும்ல ஒரு மனுஷன் வாழ்க்கையில். நீங்க யோசிச்சு பாருங்க, 4 பேர் கூட இல்லாம தனியா வாழ்ற வாழ்க்கையில் என்னங்க சந்தோஷம் இருக்கு? சந்தோஷமே கிடையாது. யாராவது 4 பேரோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்ப முதலில் சொன்னதுதான், நீங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தனி குடும்பம் ஆனா போதும் கூட எல்லாவற்றை செய்கிற போதும் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. காலேஜில் சேர எங்கள் வீட்டிலலாம் நான் ஏதாவது எதுவுமே இருக்கிறது. காலேஜில் சேர போகணுமா, ஸ்கூலில் சேர போகிறோமா, பக்கத்தில் இருந்தால் நேர போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும். இல்லைனா ஃபோன் பண்ணியா இதனால் என்ன நடந்து விட போகிறது? எங்கள் பெரியமாட்ட ஃபோன் பண்ணி நான் ஆசீர்வாதம் வாங்குறதுனால நான் அம்பானி மாதிரி ஆக போகிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்,
நீங்கள் ஒருவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற போதும், யாரா இருந்தாலும் ஒருவரிடம் நீங்க ஃபோன் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குகிற போதும் அதுக்கப்புறம் 1000 நினைக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் அவனிடம் போய் நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்கிற போது ஒரு நாளும் பொய்யாக ஆசீர்வாதம் பண்ண முடியாது. இது உளவியல் உண்மை. இது உளவியல் உண்மை. உண்மையா மனசார நல்லாருன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் வந்து கூட உங்கள் கையை பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லி நான் பண்ண போறேன்னு சொன்ன போது நீ நல்லா இருக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவோமா? அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் நாள், அதற்கு பிறகு 1000 யோசிக்கலாம். ஆனால் அந்த நொடி, அந்த கணம் உண்மையிலேயே அவர்கள் மனதார மட்டும்தான் உங்களை வாழ்த்துவார்கள். இப்ப எது ஒன்றை செய்கிற போதும் நீங்கள் உங்க இல்லத்துக்கு உறவினர்களை கூப்பிடணுங்கிறது இல்லை. கூட்டு குடும்பமாக உங்கள் உள்ளத்திலாவது இடம் கொடுங்கள் அப்படிங்கிறத சொல்லி, கூட்டு குடும்பம் தான் சொல்லிடவா இல்ல, கூட்டு குடும்பமோ நீங்க ஒன்னு யோசிச்சுங்க, பாலின் ஒரு டீயின் சுவைங்கிறது அதை வடிகட்டுற ஃபில்டர்ல இல்லை. டீயின் சுவைங்கிறது அதை போடுற பாத்திரத்தில் இல்லை. டீயின் சுவைங்கிறது பற்ற வைக்கிற அடுப்புல இல்லை. டீயின் சுவை எதுல இருக்கு? பால்ல இருக்கு. பால்ல போடுற டீ தூள்ல இருக்கு. அப்ப இந்த கூட்டு குடும்பம்ங்கிறது அமைப்பு, அது ஒரு ஃபில்டர் மாதிரி. தனி குடும்பம்ங்கிறது ஒரு அமைப்பு, அது பால் காய்ச்சுற சட்டி மாதிரி. இதுல எல்லாம் இல்ல வாழ்க்கையின் மகிழ்ச்சி. உள்ள ஊத்துற பால்லையும் அதுல போடுற டீ தூள்லையும் தான் இருக்கு. அப்ப நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா சேர்ந்து இருக்கிறீர்களா என்பதில் இல்ல மகிழ்ச்சி, உங்கள் உள்ளத்தில் உறவுகளுக்கு இடம் கொடுத்துருக்கிறீர்களா இல்லையாங்கிறது தான் மகிழ்ச்சி. அப்ப கூட்டு குடும்பமோ தனி குடும்பமோ ரெண்டுலையும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, அன்பா இருங்க. ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணாம இருங்க, தேவையில்லாத விஷயத்துல கருத்து சொல்லாதீங்க. தேவையில்லாத விஷயத்தில் நான் நல்ல விதமாவே சொல்றேன், நம்முடைய கருத்து இன்னொருத்தனுக்கு தேவையில்லைன்னா எதுக்கு நம்ம கருத்தை சொல்லி வீணாக்கணும்? நம்முடைய கருத்து தேவைப்படாதவர்களுக்கு நம்முடைய கருத்தை சொல்லி திணிக்காதீங்க. அவன் நம்மகிட்ட கருத்து கேட்டா மட்டும் சொல்லுங்க. ரெண்டே விஷயத்துல தான் பிரச்சனை வரும். ஒன்று ஈகோல வரும், இன்னொன்று கருத்துல வரும். இந்த ஈகோவையும் கருத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா குடும்பத்திலையும் பிரச்சனை வராது, அமைப்புலையும் பிரச்சனை வராது, நாட்டிலையும் பிரச்சனை வராது, எங்கேயுமே பிரச்சனை வராது. அப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, குடும்பம் எனும் அமைப்பு சிறப்பாக இருக்கணும்னா, அது கூட்டு குடும்பமாக இருந்தாலும் தனி குடும்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது அங்கு இருக்கணும், அன்பு என்பது அங்கே இருக்கணும், ஈகோ அங்கே இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ரெண்டுல ஒன்று சொல்லணுமா இல்லை இந்த தீர்ப்பு ஓகேவா? ரெண்டில் ஒன்றை சொன்னால் தீர்ப்பு, ஆனால் அன்பு என்று சொன்னால் அது தீர்வாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு தீர்ப்பை சொல்வதை விட ஒரு தீர்வை சொல்லி முடிக்கிற உரை சிறப்பான உரையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த பட்டிமன்றத்திற்கு உண்மையிலேயே தீர்ப்பு சொல்லியிருந்தா கூட்டு குடும்பம்னு சொல்லியிருப்பேன். தீர்வை சொல்வதற்காக சொல்லுகிறேன், அன்புதான் வாழ்க்கையின் குடும்பங்களில் எல்லாவற்றிலும் நம்மை மேம்படுத்தும்னு சொல்லி, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பு நிசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கென்றே இருத்தல் வேண்டும், வாழ்ந்தாள் இப்படி வாழ்வது நன்றென ஊரார்க்கென்னை உதாரணம் காட்டு, உலகில் ஒருவன் உத்தமன் இவன் என உயிர்கள் பேசிடும் ஒரு நிலை கூட்டு. நன்றி, வணக்கம். இந்த 6 பேச்சாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை கைதட்டலின் மூலமாக அவசியமா தேவைப்படுது. கூட்டு குடும்பத்தின் சிறப்புகளாய் உறவுகளின் மதிப்பும் பாதுகாப்பும் அவசர தேவைகளின் உதவும் குடும்ப உறுப்பினர்களின் பலத்தையும் வீட்டு செலவுகள் மற்றும் வேலைகள் பகிர்ந்தளிக்கப்படுவதால் தனிநபர் சுமை குறையும் என்று தனது கருத்துக்களை வெளிப்படுத்திய அணியினருக்கும், தனி குடும்பத்தின் தேவைகளாய் சொந்தமாக முடிவுகளை எடுப்பதற்கும் நவீன கால சூழல் காரணமாய் தனிநபர் விருப்பங்களுக்கு தனி குடும்ப வாழ்க்கையே சிறந்தது என்று பேசிய அணியினருக்கும் நன்றிகள் பல. இரு அணியின் கருத்துகளையும் கேட்டறிந்து நடுநிலையாகவும் ஒட்டுமொத்த அரங்கையும் திறம்பட நெறிப்படுத்துவதும் என நகைச்சுவையுடன் ஆழமான பார்வையுடன் சரியான தீர்வை வழங்கிய நடுவர் அவர்களுக்கும் நன்றி.